ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் டூ லெஜெண்டோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? விமனோடது அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன்டா. என்னோட ஸ்டோரி எப்போயாவது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, பிடிக்கல, வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். இல்லை ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகேவா? என்னை ஹர்ட் பண்ணாதீங்க. என்னோட மனசாட்சிக்கு தெரியும், நான் என்னோட லிமிட் எப்போ கிராஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? அதை தாண்டி உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக ஸ்டோரி இருக்கோ அங்கே கேட்டுக்கோங்கடா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சுக்கோனா, ரொம்ப அழகாக நம்ம ஒரு பார்ட்டி தான் அவங்க காமிச்சிருப்போம். நம்ம சுகா, டே, ஜிமின் 3 பேரும் அந்த மெடிசனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு சின்ன பார்ட்டி தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய பார்ட்டி தான். இந்த பார்ட்டி நடக்கிற அந்த ஹோட்டல் கூட நம்ம டேவோட ஹோட்டல் தான். ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த ஹோட்டல். அது அங்கே தான் அந்த பார்ட்டி நடந்துட்டுருக்கு. இப்போது நம்ம டேவோட கிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டே அங்கே அவசரம் கூப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, கிராண்ட் பசங்க வாசிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த டேக்காக ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லையா, பயோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டேவும் வேறு வழி இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே இப்படி அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு கோவம் வருது. அப்படி முறைச்சி பார்க்குறாரு. இவன் என்ன மற்ற நேரத்தை மட்டும் நீ எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்ன பார்த்து சொல்கிறான், இப்போ என்ன அந்த பொண்ணு பின்னாடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க கிராண்ட்மா சொல்கிறத அவன் கேட்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டேவை பார்த்துட்டு திருப்பிக்கிறாரு மூச்சு ஒரு மாதிரி. டே பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வேமலை கோவப்படுறான். ஜஸ்ட் நிற்கிறதான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறது. இந்த கிராண்ட்மா வேற ஐயோ சொல்கிற மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகாவோட ஃபேமிலி வராங்கடா. சுகா மட்டும் தான் ஃபஸ்ட் வந்துருப்பாரு. சுகா ஜெகப் ஓரளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சுகாவோட ஃபேமிலி வராங்க. நம்ம சுகா போயிட்டு வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் வீட்டில் எல்லோரும் வராங்க. சுகாவோட அப்பா அம்மா, சுகாவோட அங்கிள் வந்ததும் எல்லோரும் பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்குறோம், அவர் அதிகமாக வெளியே வரமாட்டேறாரு இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே அந்த பர்சன் ஜிமினியும் பார்த்தா ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ சில பேர் மட்டும் காசு பண்ணுறாங்க. ஜிமினியும் நம்ம சுகாவோட அங்கிளையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இவர் வந்து ஜிமினி வந்து பார்க் ஃபேமிலி சேர்ந்தவங்க, இவர் வந்து மின் ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஆனால் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். ஆனால் ஜிமினி இதெல்லாம் காதில் வாங்கல. எல்லாரும் ஒரே மாதிரி காசு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம சுகாவோட அப்பாவுக்கு ஜிமினி பார்க்கும்போது நான் எங்கேயோ ஒரு மாதிரி இருக்குது. சுகாவோட அங்கிளுக்கு ஜிமினி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹார்ட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது. இது நம்மளுக்கு சொந்தமான பையனும் அப்படி சொல்லிட்டு அது எப்படி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனாலும் அவருக்கு மனசில் ஒரு இடம் புரியாத ஒரு ஃபீல் அவரை பார்க்கும்போது, ஜிமினியில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. இப்போ அவங்க ஒரு MC வராங்க. வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, இந்த பார்ட்டிக்காக ஒரு பர்சன் வந்துட்டு எல்லாத்தையும் கைட் பண்ணுவாங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இது இவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது, ஒரு டான்ஸ் இல்லாமல் பார்ட்டி நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பார்ட்டி வந்து பண்ணலாம், ஒரு எல்லோரும் கொஞ்சம் டான்ஸ் வைப்புக்கு வாங்க சொல்லிட்டு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச பேர் போட்டு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே அந்த பொண்ணு கூட நிற்கிறத பார்த்து கொஞ்சம் கோவம் வருது. இப்போ நம்ம ஜிமின் டான்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பர்சன் ஜிமினி பார்த்துருக்காங்க, வேறு யாரும் இல்லை, அது டாக்டர் இருப்பார் இல்லையா, நம்ம ஜிமினி வந்துட்டு சுற்றி வருவார்ல, அவர் தான் மிஸ்டர் அலெக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ டோன்ட் மைண்ட் நம்ம 2 டான்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. யார் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வரான். இப்போ நம்ம ஜிமினி டே என்ன பண்ணுறது பார்த்து அவருக்கு ஒரு பசுவாகுது. மயோல் நம்ம டான்ஸ் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ டே அண்டு மயோல் நம்ம ஜிமின் அண்டு அலெக்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஜேகப் 2 பாஸ் வந்து கை வைக்கிறாங்க. ஜேகப் திரும்பி பார்க்குறாங்க. யாங் நீ சொல்கிறாங்க. டே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா காலேஜ் படிச்சப்போ உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் நீ அப்படி போய் செட்டில் ஆகிட்டா, உன்னை பார்க்கவே இல்லைடா சொல்கிறாங்க. சால்டா நான் ஃபாரின் போயிட்டேன், அதான் இப்போ பெரிய ஐட்டம் ஆகிட்டியே, அப்பவும் சரி உன் டான்ஸே எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா, இப்போ தப்பா எடுத்துக்காத, உங்களோட டான்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஜேகப்பும் யாங் டான்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இது பக்கம் சுகாக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. சுகா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நிற்கிற ஒரு பொண்ணு நிற்கிறா, சுகாவோட செக்ரட்டரி தான். அவங்க வந்திருக்க பார்ட்டிக்கு நிம்மி எப்படி சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க, இங்கே வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டான்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஷை ஆகிறா. ஓகே சார் சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. இப்போ எல்லாரும் பேர் மாறி இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம என்னமோ ஆண்டி யோன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கும் வேறு பேர் தான் இருக்காங்க. யாருமே வந்து அவங்க பேர் போட்டு நிற்கல, எல்லாம் வேறு பேரோட இருக்காங்க. இப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, டான்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் நம்ம அந்த அலெக்ஸ் போட்டு டான்ஸ் பண்ண அவங்க வந்துட்டு இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜிமினுக்கு பிடிக்கிறதான், எந்தாலும் தேவை விருப்பத்தை வேறு வழி இல்லை, அதனால் அது பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே பார்த்து முறைக்கிறாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து கோவம் வருது. இப்போ டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்னென்னா டான்ஸ் வந்து ஹேண்டை சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்கடா, இப்போ பேர் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி வரும்போது இப்போ ஜிமின் வந்து சுகா கிட்ட தான் வரணும், அவங்க அப்படி தான் நின்றுருக்காங்க. டே என்ன பண்ணுறாரு, ஜிமின் சுகா கிட்ட போகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அப்படியே ஜிம்மில் பிடிச்சி எடுத்துகிற இந்த பக்கம் ஜிம்மில் ஹேண்டில் ஹிப்பில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு அப்படி ஜிம்மில் டான்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் டே பார்த்து மறைக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் அவங்க கூட போய் டான்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஏன் நீ இந்த பேர் கூட டான்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் பேர் அங்கே பாரு, யூ ஆர் ஜஸ்ட்லி ஒன்லி மைண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, ஓ அதனால தான் அவங்க போய் நின்றியா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. கோவம் வரது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் பஸ்ஸு ஆகுறதும் கோவப்படுறதும். அப்படியா இப்போ சாருக்கு பஸ்ஸு ஆகுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லும்போது அவர் கண்டுக்காமல் இருக்காரு. இப்போ நம்ம ஜிமினை வச்சு முறைச்சி பார்க்குற டே அப்படி 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்களாம்
வேறு டான்ஸ் மாறி மாறி பண்ணேன். இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பர்சன்ட் ஹேண்டை கொடுக்குறா, அந்த பர்சன் தனியாக நின்றுருப்பாங்க. இப்போ பிடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஐ மிஸ்ஸோ சொல்கிறாங்க, மிஸ்ஸோ ஐ மிஸ்ஸோ அப்படி சொல்கிறாங்க. யாரா ஜிம்மோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்காலே அவள் தான் வந்திருக்கா. நீங்கள் சொல்கிறாங்க என் பேர் டாக்டர் அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தான் டாக்டர் ஜிமின் பண்ணி சுற்றுறவங்க சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஜிமின் தெரியுமா சொல்கிறாங்க. தெரியுமா சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, என்ன ஸ்டெப் பிரதர் சொல்கிறாங்க. என்ன எனக்கு என்ன ஸ்டெப் பிரதர் தான் அப்படி சொல்கிறாங்க. அவன் கேரக்டர் சரியில்லாத கேரக்டர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா இல்லையே வந்து மாதிரி இல்லையே சொல்கிறாங்க. இல்லை நீயே பாரு சொல்கிறாங்க. இப்போ கூட டான்ஸ் பண்ணிட்டு தான் அங்கே பாரு சொல்கிறாங்க. இதே இருக்குது ஜஸ்ட் டான்ஸ் தான் சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேஷாக பேசுகிறான். இப்போ அந்த பொண்ணு பார்க்குற நீ வேணும் வெயிட் பண்ணி பாரு அப்படி சொல்கிறாங்க. சரி லவ் சொல்லலை அவன் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீயே பாரு அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியாது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியாது, அது எனக்கு தெரியுமே சொல்கிறாங்க. அப்படி வந்து நீ வந்து கேட்டுருக்கல அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஏன் உங்ககிட்ட வந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பர்சன் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்பி பார்க்குறான். கொஞ்சம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டான்ஸ் வந்து அப்படி ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகுது. எல்லாரும் அவங்க இப்போ நம்ம சுகா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜேகப்பை பிடிச்சி இந்த பக்கம் எடுத்துருப்பாரு. ஜேகப்பும் சுகாவும் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. யோன்ஜனை யோன்ஜனை அவர் பக்கம் எடுத்துருப்பாரு. எல்லாம் வேறும் கரெக்டாக அவங்க பேர் கூட வந்திருப்பாங்க. எல்லாம் அப்படி வந்து முறைச்சி பார்த்துருக்காங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நம்ம சுகா பார்க்குற ஜேகப்பா இதான் ரிவெஞ்ச் எடுக்கிறியா மேலே சொல்கிறாங்க. அப்படி இல்லை அவன் ஜஸ்ட் கேட்டாங்க. ஓ கேட்டானா நீ அவங்களுக்கு டான்ஸ் பண்ணிடுவா சொல்லிட்டு சுகா ஒரு மாதிரி நம்ம ஜோகை பார்த்து மறைக்க ஜேகப் லைட்டாக அப்படியே க்யூட்டாக ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அப்படியே கோவப்படுறாரு. இந்த பக்கம் நம்ம யோன்ஜன் தான் பார்க்குறாங்க. ஏன் எதுக்காக என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஓ அவங்க கூட டான்ஸ் பண்ணுவாங்க அவளுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஏன் நீ தான் இன்னொருத்த கூட பண்ணிருந்தா சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க க்யூட்டாக. இப்போது ஃபுல்லாக மியூசிக் ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் பேக் டு நார்மல் வராங்க. இப்போ ஜிம்மில் தான் விட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வாஷ்ரூம் பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு. டேங் விடுங்க என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. செகண்ட் விடுங்க சொல்கிறாங்க. என்ன விடுறமா சொல்கிற மட்டும் தான் அங்கே வந்து பிடிச்சி எடுத்து போகிறாங்க. இப்போ இதை நம்ம டேவும் ஜிம்மில் அங்கே போனதுக்கப்புறம் ஏன் நீ தான் அவுட் பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. பாருங்க கிராண்ட் மணிக்கு சொன்னாங்க. உங்கள் கிராண்ட் மசாலும் நின்றுவியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. மதனத்துலாம் நீ எனக்கு சொந்தம் என்ன சொல்லிட்டு இருக்கா. பிள்ளை இப்போ இன்னொரு பொண்ணு கூட போய் நின்றுருக்கா அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின் டே பார்த்துட்டேன். டேக்கு பிடிச்சிருக்கு கோவப்படுறது அப்படியா இப்போ கோவம் வரல அவனுக்கு சொல்கிறாங்க. ஏன் கோவம் வராதா சொல்லி கேட்குறாங்க. நான் எனக்கு யாராவது கன்ஃபியூஸ் பண்ண உனக்கு எவ்வளோ கோவம் வருது. நீ வந்து என்கிட்ட சண்டை போடுற விட்டா என்னை அடிக்கிற அளவுக்குலாம் வரல சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே பார்க்குறாங்க. நான் இப்போ ஒன்று அடித்தேன். நான் அவனை அடிக்கிறதுக்கு என்ன சாதாரண என்ன சொல்லிட்டு டே கேட்குறாங்க. நீ தான் விட்டா வந்துருக்க ஏதோ என்னையே அடிச்சு காலி பண்ணி சொல்கிறாங்க. நம்ம டே ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் சார் மட்டும் குறைஞ்சவங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் டேவும் அவர் மாதிரி இப்போ அப்படி கூட ஃப்ளட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் டே ரொம்ப க்ளோஸ் நினைக்கிறாங்க. டே நம்ம ஜிமின் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் பேக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஒரு பர்சன் கோவம் பாரு நான் சொல்ல நம்ப மாட்டேன் இங்கே பாரு அவனுக்கு வந்துட்டு அவருக்கு மேரேஜ் ஆகலை. அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவர் சிங்கிள் ஃபாதர் தான். ஆனால் பாரு அவனை பிடிச்சிருக்கு. ஏன்னா அவனோட ரிச் இல்லை அதனால தான் சொல்கிறாங்க. இதை பார்க்குறது அலெக்ஸு கோவம் வருது. என்னதுக்கு ஆமாம் பாரு ஒன்று வந்து அவன் அக்செப்ட் பண்ணி வளர்ந்து சொன்னான். நீ எவ்வளோ தூரம் பின்னாடி போய் கெஞ்சிருப்பேன். உனக்கு அவனை எதுவும் ரிவெஞ்ச் எடுக்கணும் பழி வாங்க தோண்டி சொல்லி கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறது. அவனும் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் என்ன பண்ணதான் தோண்டு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஈவன் ஒரு மாதிரி 2 பேரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாட்டுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க. என்ன மிஸ்ஸோ சொல்கிறாங்க. பாருங்கள் நம்ம பிளான் சக்ஸஸ் சொல்கிறேன். என்னதுக்கு ஆமாம் நான் நம்ம பிளான் இன்னொரு பர்சன் சேர்த்துறேன். நம்ம எதனா பண்ணிட்டு கூட அவன் மேலே பழி போட்டுறான் சொல்லிட்டு என்னதுக்கு ஆமாங்க பாருங்கள் சொல்லி பர்சன் பயன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த அலெக்ஸா தான் அந்த மிஸ்ஸோ வந்துட்டு பயன் பண்ணுறான். இங்கே வந்துட்டு யாருன்னா ஜிம்மோட அப்பாவும் ஜிம்மோட சிஸ்டர் தான். அவன் ஜிம்மி நம்ம கிட்ட வீட்டை எழுதி வாங்கிட்டான். அப்பா நம்ம வீட்டை காலி பண்ண வச்சேன்னு நம்ம வீட்டை திருப்பி வாங்குறோம். அவங்க கிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம திரும்பி வாங்குறோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவன் ஜிம்மோட அப்பாவும் அந்த பொண்ணு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இங்கே எல்லாரும் பார்ட்டி எவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்ட்டி முடிய போகிற டைம் ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க. ஜிம்மி இப்போ தான் பார்க்குறாங்க. ஆமாம் மீனா இங்கே போனால் சொல்லி கேட்குறாங்க. இப்போ உள்ளார அவங்க கெஸ்ட்டுகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கிஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருப்பாங்க. வந்துட்டு அவங்க வந்த கெஸ்ட்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எங்கே போனால் மீனா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி சொல்கிறாங்க. மீனா எங்கே சொல்லி கேட்குறாங்க. மீனா அங்கே தான் விளையாடுறா சுக கூட விளையாடுனால சொல்லிக்கிறாங்க. சுக கூட சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம மின்னியும் பேபி மட்டும் அவங்க நம்ம ஜிம்மியோட அப்பா இருக்காங்க. அவங்க கூட நின்றுருக்கு. அவங்க ஃபேமிலி சொன்னவங்களே அவங்க கூட நின்றுருக்கு. மற்ற 2 பேரையும் காணும். நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. சுகவையும் காணும் மீனாவையும் காணும். மீனாவை காணும் வச்சுட்டு ஒரு சுற்றி பார்க்குறாரு. பட்டே பார்க்குறாங்க. ஜிம்மி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. கேட்கிட்டு வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட் சொல்கிறாங்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை மினாவை காணும் சொல்கிறாங்க. மினாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே எவ்வளோ சுகம் ஒன்றா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் தேடுறாங்க. இங்கே ஜிம்மினும் தேடுறாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் பேபிஸை காணும். இப்போ நம்ம சுகா இவன் ஜேகப் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்க இப்போ பார்ட்டி சில பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இவங்கெல்லாம் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பார்க்குறாங்க. எங்கே போனாமீனா சொல்லிட்டு யோன்ஜன் பார்க்குறாங்க. எங்கே சுகவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்ன யோன்ஜன் சொல்கிறாங்க. சுகவை பார்த்து என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் பார்க்குறேன் இங்கே தான் நான் இருப்பான்னு சொல்கிறாங்க. இவங்கள போய் கேட்ட மாதிரி சொல்லிட்டு யோன்ஜன் தான் வராங்க. வந்துட்டு என்ன கிட்ட வராங்க. இங்கே என்ன மினாவை தேட நம்ம யோன்ஜன் தேடிட்டு வந்துருக்காங்க. நீ என்னோட சுகவை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை என்னோட மினாவை காணும் நீ பார்த்து சொல்கிறாங்க. இல்லை என்ன இங்கே காணுமே சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடுறாங்க. எல்லா கெஸ்ட்டும் கிளம்பிட்டாங்க. இங்கே சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எங்கேயுமே காணுமே குழந்தைங்கள சொல்லிட்டு அவருக்கு அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஜிமின் டே பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு 2 பேருமே காணுமே சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது.
என்ன சொல்கிறாங்க நம்ம மினாவுடைய ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறதுக்கு இல்லை மினா வந்துட்டு வாட்ச் கட்டிப்பா அது வந்து ஜிபிஎஸ் சொல்கிறாங்க என்னதுக்கு. ஆமாம் நான் அவரோட சேஃப்டிக்காக எப்போ தான் போட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. இது டே பார்க்குறாங்க ஜிமின் அவ்வளோ ப்ரில்லியண்டான ஒரு யோசிக்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம டே கூட மாதிரி யோசிக்கிறா. சரி ஓகே நம்ம தேரா சொல்லிட்டு இப்போ சுகோமி காணும் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த பாட்டி மட்டும் கண்டுக்கல மற்ற எல்லாரும் நம்ம சுகாட அப்பாவும் சுகாட அங்கிள் பார்க்குறாங்க. என்ன சொல்லிருக்கா சொல்கிறாங்க. அது இல்லைப்பா இந்த மாதிரி ஜிமினோட குழந்தைங்க காணும் சொல்கிறாங்க. குழந்தைங்க காணுமா சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இப்போ நம்ம சுகாட அப்பா அம்மா நம்ம மின்னியும் பேபி மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ சுகாட அங்கிள் பார்க்குறாங்க. சுகா நானும் வரவா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் சொல்கிறாங்க பரவாயில்ல நானும் வர சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு ஜிமினுடைய இந்த மாதிரி பதட்டமாக இருக்குது. பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏதோ கனெக்டடாக ஃபீல் ஆகுது. அந்த ரீசன் நல்லா அவரும் கூட வர ரீட் எல்லாருமே வந்துட்டு கூட வந்து தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ணி நம்ம டே ஜிமின் அப்புறம் இவங்க எல்லோரும் ஒரு காரில் சுகா அப்புறம் ஜேகப்பு அந்த நம்ம இவர் அந்த சுகாட அங்கிள் இவங்களாம் ஒரு காரில் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் வந்து இப்போ கார் போயிட்டுருக்காங்க. அப்படி இன்னொரு சரி பார்த்தா ஹலோ மேம் சொல்கிறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. மேம் நாங்கள் எப்போதும் கூட ஃபாலோ பண்ணி தான் இருந்தோம் பாப்பா அப்புறம் ஜிமினை சடனாக பார்த்தா பேபிஸ் வந்து காணும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் பேபிஸை காணும் அப்படின்னு அதுவும் யாரும் கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க நாங்கள் ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. பிடிச்சி வைங்க நான் வர சொல்லிட்டு அவங்களும் ஒரு பர்சன் தான் வேகமாக ஃபாரினில் இருக்காங்க. அவங்க ஒரு ஜெட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய லேடி நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ குழந்தைங்க எங்கே போயிட்டாங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டேஸ் அடுத்து இப்போ அழகாரு டே பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இறங்கிட்ட சொல்கிறாங்க. இது ரொம்ப தூரம் போகுது இந்த காரு. ரொம்ப தூரம் அந்த 2 காரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய குடவுன் மாதிரி இருக்குது. அந்த குடவுன் கிட்ட தான் ஒரு கார் போய் நிற்குது. லொக்கேஷனுக்கு தான் காட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒரு பேஸ்கா சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சு யாரும் கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் யோசிக்கிறாங்க. அந்த பாட்டிக்காரன் வேலை வந்திருப்பாங்களா சொல்லி பார்த்துருக்கா. யோசிக்கிறா யார் வந்திருப்பாங்க சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து மிஸ்ஸாவை பார்க்கவே இல்லை. நம்ம ஜிம் வந்து மிஸ்ஸாவை வந்து பார்த்துருக்க மாட்டார். அந்த ரீசனால் தான் மிஸ்ஸாவையும் பார்க்கல அவங்க அப்பாவையும் பார்க்கல. ஃபைனல் ஆகி பாருங்க ஜிம்ட்டே இவங்க எல்லாரும் சுகாட அங்கிள் சொல்லிட்டு எல்லாரும் இறங்குறாங்க. எல்லாரும் இறங்கி வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த குடோன் வந்து பெருசாக இருக்குது. எந்த பக்கம் வந்து ஏன்னா லொக்கேஷன் காட்டிகிட்டே தான் இருக்குது. அவங்க போயிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ள அது பழைய பில்டிங்காக இருக்குது எல்லாமே. அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா குழந்தைங்க சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 2 பேபிஸையும் இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் கரெக்டாக அந்த எல்லோரும் அந்த ட்ராக் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மற்ற இடத்துல நம்ம சுகா அவங்களோட அங்கிள் ஜேகப்பா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. எவ்வளோ சொன்னால் நம்ம ஜிமின் 3 பேர் மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ட்ராக் அந்த கரெக்டாக இது பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா இங்கே தான் காட்டுது பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்த்தது ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. மினா சுகா சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு மினா நீங்கள் பாரு மினா அப்படி டேப் பண்ணுறாங்க. ஏன்னா பேபிஸ்க்கு வந்து குளோரோஃபார்ம் கொடுத்து கடத்திருப்பாங்க. பார்த்தா 2 பேர் பேசும் அப்படியே மயக்கத்தை கட்டி போட்டுருக்காங்க. ஜிமின் பார்த்து கண்டுபிடிச்சாரு குளோரோஃபார்ம் கொடுத்துருக்காங்க சொல்லி டாக்டர் இல்லையா அவர் கண்டுபிடிச்சாரு. இப்போ சோப்பா டே பார்க்குறாங்க. டே பார்த்து டக்குன்னு குழந்தைங்க கட்டணம் அழுத்துறாங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வாய்ஸ் கேட்குது. ஒரு திரும்பி பார்த்தா ஒரு டார்க்கான பேசுறது வாசம் வெளில வராங்க. பார்த்து நம்ம ஜிம்மி ஷாக் ஆகிறாங்க. டேட் நீங்கள் சொல்கிறாங்க நான் தான் அப்படி சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிம்மோட அப்பா தான். ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாருங்கள் எதுக்காக குழந்தைங்க கிட்டா பண்ணுறதுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் நம்ம டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் எதுக்கு கிட்டா பண்ணுறதா சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறா பேப்ஸால் கட்டரை அழுத்துறாங்க. அது பேப்ஸெல்லாம் மயக்கத்தில் இருக்கும். ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறது. இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் எதுக்காக என் குழந்தைங்க கிட்ட பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அவங்க குழந்தைங்க உனக்கு தெரியல சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் நீ தான் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை கிட்ட பண்ணிட்டு வந்தாங்க. நான் பிறந்த குழந்தைய பச்சை குழந்தைகிட்ட வந்தாங்க நீ அப்படி சொல்லி நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் மரியாதை பேச சொல்கிறாங்க. யார் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படி சொல்லி நம்ம ஜிமின் கத்துறாரு. இப்போ நம்ம பின்னாடியே வந்து இந்த சவுண்டு கேட்டு நம்ம சுகாவோட அங்கிள் சுகா எல்லாரும் வராங்க. இப்போ சுகா வந்து நம்ம இவர் பார்க்குறாங்க. நம்ம சுகாவோட அங்கிள் வந்து பார்க்குறாங்க. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா ஜெகப்பா வராங்க. ஜெகப் பார்த்துக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஏன்னா ஜெகப் வந்து பார்க்குறாரு. ஜிமின் வந்து சொல்கிறாங்க அப்படி யாங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அங்கே பாருங்க யாங்க அப்படி சுகா வந்துட்டு நம்ம ஜெகப் தூக்குறாங்க பேபிஸா. நம்ம சுகா ஒரு பேபியையும் நம்ம ஜெகப் ஒரு பேபி தூக்குறாங்க. நான் அங்கே பாரு சுகா அப்படி டேப் பண்ணுறாங்க. பார்த்து பேபிஸ் வந்து மயக்கத்தில் இருக்காங்க. காரில் போய் தண்ணி வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோஜன் போய்ட்டு தண்ணி வர யோஜன் பார்க்குறாங்க. சுகா மயங்கிறது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. பாரு எதுக்காக குழந்தைங்க கடத்தினா சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக கடத்தினா என் வீடை எனக்கு எழுதி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஜிம்மில் பார்த்து கேட்குறாங்க. எது உன் வீடு அது ஏன் வீடு அது சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா நம்ம அந்த பார்க் பார்க்குறாங்க. பாரு நான் என்கிட்ட நீ எழுதி வாங்கின வீட்டை எனக்கு திருப்பி எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எதுக்கு நான் எழுதி கொடுக்கணும் என் குழந்தைங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அது பண்ணி ரைட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருக்கேன்னா என் அப்பான்ற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். யாரு நான் உன் அப்பா சொல்லிட்டு நம்ம சுகா அந்த பார்க் பார்க்குறாரு. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து டேவும் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க. என்ன பார்க்குறாங்க நீ தானே அப்பா அப்படி சொல்லி நம்ம டேவா ஜிம்னு கேட்க நான் அப்பா நினைக்கிறேன் நீ சொல்கிறாங்க. நீ என் பையனை தான் நான் எப்படி பண்ண போகிறேன் சொல்லிட்டு அவர் கேட்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போது அந்த பர்சன் இன்னொரு பர்சன் வராங்க. டேட் நீங்கள் சொல்லலையா இவன் எந்த மாதிரி பிறந்தானு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஜிம் ட்ரான் பண்ணி பார்த்தா மிஸ்ஸோ அண்ட் அலெக்ஸ் வராங்க. நீங்கள் சொல்லி பார்க்குறாங்க. அலெக்ஸ் நீங்கள் சொல்கிறாங்க ஏன் ஜிமின் என்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ கசக்குதா இல்லை அந்த இவனை பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருக்கா உனக்கு சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன் அவனு உன மாதிரி மேரேஜ் ஆகாமே குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால யார் சொல்லி பார்க்குறாங்க. இல்லை என்னோட ரிச்சாக இருக்கானே அதனால சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்துட்டு பச்சா அலெக்ஸ் பசா டேக்கா அவ்வளோ கவர் நீ ஒரு டைம் தப்பாக பேசினேன் ஏதாவது அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் இவன் கூட
இவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், நீ இவனை வந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு ஏன் பாசம் என்னோட குழந்தைங்க கிட்ட அப்படி உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா சொல்லுங்க. ஜிம் கேட்க இப்போ அந்த மிஸ்ஸை பார்க்குறாங்க, பாரு எங்கள் வீட்டுக்கு எழுதி வாங்கன்னு சொல்கிறாங்க, அது உன் வீட்டில், அது என்னோட வீடு, அது என்னோட அம்மா எனக்காக கொடுத்த வீடு, என்னோட அந்த ப்ராப்பர்ட்டி சேம் பேரில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பார்க் பார்க்குறாங்க, ஆமாம் நீயே மரத்தவரை பறந்தவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்க போதுங்க, பாரு இனி ஒரு டைம் தப்பாக பேசினேன் என்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மா இறந்துருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. இப்போ வந்து பார்க்குறாங்க, பாரு உன் அம்மா உன்னை யாரும் தெரியாத ஒருத்தவனுக்கு பெற்றுட்டா, சரியாக பெற்று போட்டுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கோ, என் பையன் நல்லபடியாக வளர்ந்து சொல்ல கொடுத்துட்டு போனான். அப்போ எனக்கு அந்த சொந்தம் சொல்கிறாங்க, அது உன் பேர் எழுதி வச்சுட்டு போனான், உன் பேரில் பாதி என் பேரில் பாதி எழுதி கொடுத்து போயிருக்கா, நான் உன்னை பார்த்துக்கிறதுக்காக. ஆனால் உனக்கு இருக்காது, உன்றது இவ்வளோ இருக்கே அப்படின்றது எடுத்து கொடுத்துட்டு வேண்டியது சொல்லிட்டாங்க. ஏன்னா உனக்கு இவ்வளோ சொல்லுவேன், நான் தான் உனக்கு அப்பா டென்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்ல ஜிம்முக்கு அது கேட்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இது கேட்குற சுகாவோட அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லி பார்க்குறாங்க, இவன் ஜிம்முக்கு வந்துட்டு இவன் அப்பா இல்லைன்னா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ சுகாவோட அங்கிள் பார்க்குறாங்க, ஏய் பார்க்க அப்படி சொல்லிக்கிறாங்க. இப்போ அவர் திரும்புறாங்க, ஏய் நீங்கள் என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு என்ன பேசுகிற நீ சொல்லி கேட்குறாங்க. ஓ அதுவா இவனோட அம்மா இருக்கல சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பாரு இங்கே பாரு என்னோட அம்மா தப்பாக பேச சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னோட அம்மா யாரையும் அப்போ யாருக்கும் தெரியாதவனுக்கு பெற்றுட்டா, ஓகேவா, உடனே அப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கும் போதே நீ உன் அம்மா கன்சோவாக தான் இருந்தா, நீ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு தான் போனேன், என் பேரில் தான் எனக்கு தான் எழுதி கொடுத்து போனான். உன் பேரில் அவளுக்கு என்னை பற்றி ஏதாவது டவுட் வந்துருக்கு போகலாம், அதனால் என் பேரில் பாதி எழுதிட்டு உன் பேரை பாதி எழுதி வச்சு போனான். ஆனால் அது உன் பேரில் தான் மொத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு இவரோட அப்பா சொல்கிறாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது, ஆனாலும் மொத்தம் ஒரு 75% ஜிமின் பேரில் இருக்குது, அதனால் எனக்கு மொத்தமும் வேணும். ஏன் நீ தான் அவ்வளோ வச்சிருக்கேன், அப்படி உனக்கு கூட உனக்கு இவ்வளோ தூரம் உனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கேன், உனக்கு இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன், அந்த நன்றி கடனுக்காக அந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து இங்கெல்லாம் சேஃபாக போவீங்க அப்படி சொல்ல. இல்லைன்னா சொல்லி பார்க்குறாங்க. சுற்றி அவங்க நிறைய ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ தான் இவங்கெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, அங்கங்கே நிறைய வந்து ரவுடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஜிமினுக்கு தான் ஜிமினுக்கு பயப்பட ஆளே கிடையாது. ஜிமின் எதில் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, நீ என்ன அப்பா இல்லைன்னா என்ன அப்பா சொல்லி பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க, நீ முறை தவறி பிறந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி நக்கல் பேசுகிற, நீ முறை தவறி தான் பிறந்த, உன்னோட குழந்தைங்களும் முறை தவறி தான் பிறந்த சொல்ல. ஜிமினுக்கு பேபிஸை பற்றி பேசுறது போகும்போது இப்போ டே பார்க்குறாங்க, பாரு நீ ஒரு டைம் எதாவது பேச சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாத குழந்தை எப்படி பிறந்து உனக்கு தெரியாத சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க, டேவும் ஜிம் ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பேபிஸ் இவங்களுக்கு 2 பேருக்கு தான் இவங்க 2 பேருக்கும் பிறந்தா தெரியும், ஆனால் எப்படி பிறந்தா அவங்களுக்கும் தெரியாதுல்ல. பார்க்குறாங்க உங்கள் அந்த 2 பேபிஸ் உருவாகிறதுக்கு காரணமே நாங்கள் தானே அப்படி சொல்லிட்டு அந்த மிஸ்ஸை சொல்கிறேன். மிஸ்ஸை பார்த்தா டேக் போகிறது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் என்ன நடந்துச்சு காமிக்கலாம் பார்க்கலாம்டா. இங்கே ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா என்ன எதுக்காக எனக்கு கூப்பிட்ருந்தீங்க, எனக்கு பார்ட்டியில் பிடிக்கும் தெரியல சொல்கிறாங்க. அதுவும் இல்லை இங்கே நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் பசங்களாம் வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேன்கிட்ட இன்ட்ரோ பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னோட ஃப்ரெண்டோட பையன் வரவங்க இருக்கான், அவனும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவன் வந்துட்டு ஒன்று பார்க்கணும்னு சொன்னான், அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்ரோச் பண்ணான், அதனால அந்த பார்ட்டி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை அப்படி இருந்தால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம மிஸ் என்ன பண்ணுறா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை இது குடி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு அப்பா கொடுத்தாரு குடி அப்படி சொல்லிட்டு ஒரு ஜூஸை குடிக்க சொல்கிறாங்க. ஜிம்மின்னு வாங்கி குடிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் மிஸ்ஸோ அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்கேன், வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன வீட்டுக்கு போகணுமா சொல்கிறாங்க. அங்கே பாரு பார்ட்டியும் முடியல, எப்படி மட்டும் எப்படி போக சொல்கிறாங்க. இல்லை நான் டிரைவர் அங்கே கூட போயிடுறேன் சொல்கிறாங்க. பாரு நீ போய்ட்டு நாங்கள் இது வருது இங்கே பாருங்க ஒரு ரூம் இருக்குது, ஒரு ரெஸ்ட் எடு, நான் பாரு கொஞ்சம் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸோ என்ன பண்ணுறா ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ரூமில் வந்து தலையிடா, ரூமில் போய்ட்டு படுக்க வச்சுட்டு அப்படி வந்துடுறா. ஜிமினி அரைக்குற மயக்கத்தில் தான் இருக்காரு, அவருக்கு என்ன நடக்க தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, அப்படி தலை சுட்டிட்டு இருக்கு அப்படியே இருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்தா மிஸ்டர் கிம் அப்படி ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்படியே ஜிம் அவர் பர்சன் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. வேறு யாரும் நம்ம டே தான், அவர் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். அப்போ அவர் தான் நம்ம டே மாதிரி தான் நம்பர் 1 இருக்காரு. அவர்களுக்கு வேறு யாருமே இங்கே மில்லியனராகவே இல்லை. அவரை எப்படியாவது ஜிமினுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சிடணும், இதை மிரட்டி எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணிட்டு பணம் வாங்கிடணும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம ஜிம்மில் அப்போ பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டே அந்தளவுக்கு ரிச்சான ஒரு பர்சன், இவங்க வந்து சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேன், அவங்க ரொம்ப ரொம்ப ரிச்சு. அந்த ரீசனால் தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வெயிட்டர்ஸ்கிட்ட கொடுத்து நம்ம பார்க் இருக்காரு இல்லையா ஜிம்மில் அப்பா அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ட்ரிங்க் வந்து மிக்ஸ் பண்ணி இவ்வளோ கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து அங்கே சார் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இல்லை உங்கள் கிராண்ட்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம கிராண்ட்மா பேர் யூஸ் பண்ணி கொடுக்க வச்சுட்டாங்க. இப்போ டே வந்து குடிக்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே இந்த மாதிரி மயங்க நம்ம கரெக்டாக நம்ம டே ஜிம்மில் அப்பா ஒரு பர்சன் வேறு வெயிட்டர்ஸ் கிட்ட சொல்லி இந்த பர்சனை இந்த ரூமில் போய் விடுங்க சொல்கிறாங்க. அவனை கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுறான். இப்போ நம்ம மிஸ் பண்ணி என்ன பண்ணுறா ரூமில் லாக் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ தான் ஏன்னா அந்த ட்ரிங்க் வந்து அந்த அவங்க ட்ரிங்க்கில் மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த பில்ஸ் வந்து 2 வந்துட்டு பாடி ஹீட் பண்ணுறது தான். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பாடி ஹீட் ஆகும். அப்படி ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஜிமினுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிருக்கும். இது 2 பேரும் இவங்க பண்ணது தான். ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ நடந்தது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜிமினை தனியாக இவங்க ஜிமின் அப்பா வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு இருப்பாரு கூட்டிகிட்டு வந்துருப்பார் வீட்டுக்கு. இதை நம்ம இப்போ
ப்ரெசென்ட்ல இதை சொல்லால நம்ம ஜிம்மினுக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேக்கு அவ்வளோ கோவம். அப்படிப்பட்டு ஜிம்மின் அப்பாவை அத்தனை ஸ்லாப் பண்ணுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஒரு பையனை சொந்த பையனுக்கு நான் தான் சொல்லுவேன் என் பையனை கடை சொல்லிட்டு ஒரு பையனை இல்லை கூட பையனை மாதிரி வளர்த்த ஒரு பையனை இப்படி பணத்துக்காக இன்னொருத்தவங்க இப்படி விட்டுருக்கே உன் பொண்ணா உன்னோட பொண்ணா இருந்தால் இப்படி உன்னோட பையனை தான் பண்ணி பேச சொல்கிறாங்க. என்னோட பையனை தான் ஏன் இப்படி பண்ண சொல்கிறாங்க. சி நீ பணத்துக்காக அப்படி கூட பண்ணுற ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சிவோட அங்கிள் தான் நீ இவ்வளோ கேவலமான பையனா இப்படி ஒரு கேவலமான பர்சன் உன மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்லை. உங்கள் பாரு உன்னை வளர்க்க மணியை கொடுத்தானே போயிருக்காங்க சொல்கிறாங்க. எங்கள் ஜிம்மின் சிவோட அங்கிளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இந்த ஜிம்மின் அம்மா யாரும் சொல்லிட்டு அதனால தான் பார்க்குறாங்க இந்த மாதிரி வளர்த்த ஒரு பையனை இப்படி பண்ணி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் கேவலம் பார்க்குறாங்க. பார்க்க இந்த பாரு இப்படி என் லைஃப்பில் விளையாண்ட உடனே நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். எனக்கு குழந்தைங்களே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க லீதருக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட 2 குழந்தைங்க நான் கூட்டிட்டு வந்தேன். அதில் ஒன்று இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அது ஒன்று நான் ரியல் எடுத்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சு அதில் உன்னோட குழந்தை ஒன்று தான் இன்னொரு குழந்தை வந்துட்டு இவனோட இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படி தெரிஞ்சு குழந்தைங்க மாற்றி சொல்லிட்டு அதான் ஒரு குழந்தை அனாதை ஆசிரமத்தில் போட்ட சொல்ல இப்போ ஜெகோ பார்க்குறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என் குழந்தை கிட்ட படம் நீ ஆசை பார்க்குறாங்க. ஆமாம் நான் தான் சொல்ல நம்ம ஜெகோக்கு அவ்வளோ கோவம் ஷுகாக்கும் இப்போ இருந்த கோவத்தை விட இன்னும் கோவம் வருது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா ஜிம்மினோட டேவோட லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இந்த பேபிஸ் இவங்க பேபிஸ் மிஸ் பண்ணதுக்கும் ஜெகோ பாட்டானதுக்கும் எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம இந்த பார்க் தான் சொல்லிட்டு அவ்வளோ கோவம் அவங்க எல்லாருக்கும். சுகாட அங்கிள் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க அங்கிள் சொல்கிறாங்க இவன் ரொம்ப குரூவலாக நம்ம ரொம்ப கெட்டவன் சொல்கிறாங்க. இவன் வந்து சும்மா விட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க போலீஸுக்கு டே கால் பண்ணான்னு போக இங்கே அப்படியே ஒரு போலீஸ் கேங்க உள்ள வருது. பார்க்க ஃபைனலாக மாட்டிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் கேங்கே வருது. அதில் ஒரு லேடி வராங்க. வந்து பார்க்குறாங்க சார் அரசியல்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க சார் என் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் இங்கே இருக்காங்களே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. நான் தான் அப்படி சொல்லி வாய்ஸ் கேட்குது. இப்போ எல்லாம் கட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பர்சன் பார்த்து ஜிம்மின் மாதிரி இருக்குது ஆண்டி அப்படி கூப்பிட்றாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. இப்போது அந்த பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏய் நீ சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நான் உன்கிட்ட இவ்வளோத்தையும் கொடுத்து உனக்கு நான் ஒரு லைஃபை பிச்சை போட்டு உனக்கு எல்லாம் பண்ணிட்டு போனேன் என் பையனை பார்த்துக்கோ சொல்லிட்டு. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க என் பையனில் என் லைஃப்பும் ஸ்பாயில் பண்ணாது. என் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் என் பையனோட லைஃப்பும் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கா. அது ஒரு டைமில் 2 டைமில் எனக்கு கிராண்ட் சைல்டு வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. சின்ன கொண்டு புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நம்ம இந்த பார்க் பார்க்குறாங்க. ஃபைனலாக உன் பையனை கண்டுபிடிச்சி வண்டியா சொல்லி கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி என்ன நடக்க சொல்கிறாங்க. இப்போது அந்த பார்க் பார்க்குறாங்க. ஓ உன்னோட அம்மாவும் உனக்கு யாரும் தெரியாதா சொல்லி பார்க்குறாங்க. அதான் உன்னோட அம்மா தான் அப்பா யாரும் தெரியாமல் ஒருத்தவங்க பெற்றுட்டாலே அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அவன் அம்மான்னு சொல்லி அறிமுகப்படுத்த முடியும். அதோட ஒரு ஆண்டின்னு சொல்லி யாரும் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற சுகாட அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகாட அங்கிள் கிட்ட வராங்க. இங்கே பார்மா லூனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா டர்ன் பண்ணுறாங்க. அங்கே ஜிம்மின் ஆண்டி அங்கே இருக்காலே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்க சொல்கிறாங்க. ஏமா என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இப்போ என்னோட பையங்க சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. இது நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆண்டியும் அவங்க இது நம்மளுக்கு போடுற மாதிரி சொல்கிறாங்க. சுகாவோட அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகாவுக்கு போயிடல அங்கிள் சொல்கிறாங்க. நீங்கள் தேடினது சொல்கிறாங்க. ஆமாம் தேடிட்டு தானே ரொம்ப டேஸாக ஏன் அங்கிள் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்க எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்பலப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது இந்த பசங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு ஜிம்மின் அவங்க ஆண்டி இல்லைன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஓ உனக்கு வந்துட்டு இப்போ தான் உன் பையன்கிட்டே நீ நான் அம்மா நீயே சொல்லிக்கிறியா சொல்கிறாங்க. அதே எப்படி சொல்லுவேன் அப்பா யாரும் கேட்டால் என்ன பண்ணுவோம் சொல்கிறேன். அந்த வார்த்தை கேட்க சிவனுக்கு கோவம் தாங்க முடியல. நம்ம டே இவ்வளோ அடிச்சும் கூட அவன் வணங்காமல் பேசிகிட்டே இருக்கான். இந்த மிஸ்ஸும் ஒரு மாதிரி நக்கலை பேசுகிறா. ஆமாம் நீ தான் இவனை பற்றி போட்டு ஓடி போனியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் பார்த்து கேட்க ஜிம்மில் அம்மா பார்த்து அந்த கேட்கா நம்ம ஜுவாட் அங்கே போகுதுங்க பாரு என்னோட வார்த்தை தப்பாக பேசுகிறேன் என்னோட ஒய்ஃப் பற்றி சொல்கிறாங்க. ஒய்ஃப் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் கொண்டு போயிடல. ஆமாம் ஆண்டி என்னடா சொல்கிறாங்க. பாருப்பா ஆண்டி இல்லை அம்மா நம்ம அம்மாடா சொல்கிறாங்க. ஜிம்மில் கொண்டு போயிடல. அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் உயிரோட தான் இருக்கேன் சரியாக மன்னிச்சிரு. ஏன்னா உன்னால் உன்னோட அம்மா சொல்லிக்க முடியல. சரியாக நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரு தப்புனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். என்னால் தான் இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்றதுக்கு ஆமாப்பா அம்மா மேலே தப்பு சரியாக சொல்கிறாங்க மன்னிச்சிட்டு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்மிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம சுகாட அங்கிள் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம பையன் சொல்கிறாங்க. ஏன் பண்ணிட்டு ப்ரெக்னெண்ட்டாக அதை மறைச்சா சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அது சொல்கிறாங்க. சொல்லுமா ஏன் மறைச்சி சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு ஈகோவில் உங்கள்கிட்ட நான் பிரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் கன்சீவாக இருக்கிறது கண்டுபிடிச்சேன். எப்படி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுறது தெரியல. அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூட உண்மையை சொல்லிட்டு தான் சொன்னேன். இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னோட குழந்தையோட பத்திரம் பார்த்துக்கோ. ஏன்னா என்னோட குழந்தைக்கு அப்பா யாரும் கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பாசம் மட்டும் தான் சேர்த்து இருக்க முடியல. நான் என்னோட ட்ரீம் நோக்கி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அம்மா சொல்ல ஷோட அங்கிளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன்னிச்சிருமா நான் சரியாக பார்த்துக்கலையே உன்னை நான் வந்துட்டு இப்போ என்கிட்ட சொல்லி தான் எல்லாம் பண்ணியிருப்பேன் உனக்காக தான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிம்மியோட அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க மேரேஜ் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு நீங்கள் உங்களை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் என்னோட அங்கிள் இது வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கல. ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் தெரியும். நானும் எவ்வளோ தேட ட்ரை பண்ணேன். அந்த லூனான்ற நேம் தவிர ஒரு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் இந்த கிரேட் சயின்டிஸ்ட் லூனா சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் தான் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மி தான் செகண்ட் சயின்டிஸ்ட்டாக இப்போ இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் அண்ட் சயின்டிஸ்ட்டு ஜிம் பார்க்குறாங்க.
அம்மா நீங்கள் சொல்கிறாங்க நான் தானே தங்க சொல்கிறாங்க ஜிம்மின் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. மன்னிச்சிட்டு அம்மா வந்து இவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. அம்மா எப்படி அங்கே சொல்கிறாங்க நான் தான் போய் இங்கே வந்துட்டு நீ இங்கே வந்ததுக்கப்புறம் கூட உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் சரியா. உனக்கு முன்னாடி அம்மா இருந்துக்கிட்டே தான் இருந்தா. எப்போதும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த பர்சன் பேபிஸ் என்ன பண்ணிட்டாங்க தெரிஞ்சுக்கின்னு அங்கேருந்து இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஃபாரின் இருப்பாங்க யூஎஸ்ஏல. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க இவங்க எவ்வளோ பெரிய கிரேட்டான ஒரு சயின்டிஸ்ட்டு. இவங்க ஜிம்மின் அம்மா வந்து பார்க்குறாங்க. டே கூட ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அகைன்ஸ்டாக என்னென்ன பொருட்களாக இருக்கோ இவர் என்னென்ன சீட்லாம் பண்ணியிருக்காரோ நம்ம ஜிம்மில் ஹர்ட் பண்ணது இவருக்கு குழந்தைங்க கிட்னாப் பண்ணது அதுக்கப்புறம் டே சைடில் உள்ள கம்ப்ளைண்ட் சொல்லி எல்லாத்தையும் போலீஸ் ரைடு கொடுக்குறாங்க. போலீஸ் நம்ம ஜிம்மின் அப்பா அப்படி அந்த மிஸ்ஸோ அந்த அலெக்ஸ் 3 பேருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப டேஸ் வந்து ஏன் மார்னிங் இதை அம்மான்னு சொல்லாமல் ஆன்ட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு ஜிமின் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டே வந்து ஜிமின் அழகாங்க அதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் டே ஷோட அங்கிள் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக ஜிமின் அழகாக ஏமா அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் அம்மா தான் 7 இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறாங்க. 7 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு ஜிமின் பார்க்கணும்னு தோணுச்சுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா எனக்கு ஜிமின் பார்க்கணும்னு தோணுச்சு. நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் நான் வந்து இவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு டைம் அவன் அதுவும் ஹார்ட் அட்டாக் பண்ணி போய் நினச்சி சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்து நேரில் பார்க்க வந்ததே இல்லை. ஒரு டைம் நேரில் பார்க்கலாம் வந்தப்போ தான் என் பையன் மேலே இந்த பார்க்கு ஒரு பழைய போட்டான். இந்த மாதிரி வந்துட்டு குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக ஒரு குழந்தைய வந்து சுமந்து நிற்கிறான் அப்போ சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளில துரத்துறான். அந்த டைம் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை. என் பையன் கிட்ட போயிட்டு நான் தான் உன் அம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியமே இல்லைங்க. அதனால தான் நான் ஜிமினை அவரோட ஃப்ரெண்டோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என் பையனுக்கு நான் இருக்கேன். நான் ஒரு நான் தான் உன் அம்மான்னு கேட்டால் அப்பா யாரும் கேட்டால் என்னென்னு சொல்லுவேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் அப்பான்னு எங்கள் கேட்டால் யாரை சொல்லுவேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னோட பையனுக்கு அம்மா இல்லை பணம் கூட பரவாயில்ல அப்பா இருக்குன்றக்காக வந்து பார்க்கிட்ட நான் கொடுத்துட்டு போனேன். அதுவும் அவ்வளோ ப்ராப்பர்ஸ் எழுதி கொடுத்துட்டு போனேன். பையன் பண்ணலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ண நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிஸ்னஸ் பார்க் வந்து நம்ம ஜிமின் அம்மாவோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துப்பாரு. அந்த ரீசன் தான் அது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஜிமின் அம்மா தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க கம்பெனிக்குள்ளேயே ஒரு பார்ட்னராக சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனால அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க மேரேஜ்லாம் இருக்காது. எந்த ரீசன் ஜஸ்ட் பேபி மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி பெற்று கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த பார்க்கின்ற இன்ஷியல் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க. நான் என்ன தான் ஒரு நம்பரும் கிரேட் சயின்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு என்னோட குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியாமல் எப்படிங்க இருக்க முடியும் சொல்லுங்கள். அது கேட்டால் என்ன பண்ணுவோம். அந்த காரணத்தினால தான் கொடுத்துட்டு போனேன். ஆனால் இவ்வளோ ஹார்ட்டாகவும் நினச்சி பார்க்கல. என் பையன் வந்து நல்ல ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். அந்த டைமில் நான் ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. அப்படியே அவனோட அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை படிக்க வச்சேன். அவன் ரொம்ப ஹார்ட் ஆனான். அவனுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை எனக்கு பாட்டு ஏமா அம்மான்னு மட்டும் சொல்ல நான் தப்பாக நினச்சிருக்க மாட்டேன் அம்மா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இல்லைப்பா நினச்சிருக்க மாட்டேன் அம்மாவுக்கு சொல்ல தைரியமே இல்லைப்பா. அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என் லைஃப் தான் அப்படி ஆனிச்சுன்னா நீயும் யாருக்குன்னு யாரும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். யாரோ ஒருத்தவங்களை விரும்பி தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டா நான் நீ யாருக்கும் எதுவுமே தெரியாமல் உன் வயசில் லைஃப்பில் எதாவது நடந்துருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்துட்டு அவனை அப்படி எதுவுமே அம்மா கேட்காம ஸ்ட்ராங்காக இருக்கணும். உன் லைஃப்பில் என்ன ஆசைப்படுறது அத்தனையும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் டாக்டர் ஆக்கணும். ஆமாண்டா இவங்க தான் ஜிமினை படிக்க வச்சிருப்பாங்க. குழந்தைங்க பிறந்தது வரைக்கும் ஜிமினை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு ஜிமின் ரொம்ப ஜிம்மில் கேரிங்காக பார்த்துருப்பாங்க. எவ்ரி செகண்ட் ஜிம்முக்கு படிப்பு குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஜிம்முக்கு அதர்ங்க எப்படின்னா அந்த காரா தேடி எல்லாத்தையும் பழக வச்சுருப்பாங்க. எல்லா டேலண்ட்டையும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பார்க்குறாங்க இப்போ ஜிம்மில் யோசிக்கிறாங்க. அதனால தானே நீங்கள் இத்தனை கேர் இத்தனை பாசம் என்ன காமிச்சுலாம் சொல்கிறாங்க. நான் உங்களை என் அம்மாவுக்கு மேலே நினச்சாலும் நீங்கள் எனக்கு உண்மையான அம்மாவா. ஆமாப்பா நீ எனக்கு உண்மையான பையன் தான். நான் உங்களோட உண்மையான அம்மா தான். நான் எப்போ உங்களோட தூரத்துலேருந்து பார்த்துக்கணும் நல்லா இருந்தால் கூட போதுன்னு நினச்சேன். இந்த டே கூட கூட அப்படி சொல்லுவோம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டா இருந்தேன். சரி ஒரு வேளை அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது எல்லாமே தெரியும். என்னமோ சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீயும் தப்பு பண்ணி இந்த குழந்தைங்க பிறக்கலன்னு தெரியும். இது உனக்கே தெரியாமல் நடந்தது சொல்லிட்டு அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க. உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிட்டு தானா இந்த பார்க் இப்படி போனால் நினச்சி பார்க்கல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க இந்த பேபி சொல்கிறாங்க. அந்த பேபி சொல்லிட்டு நான் இவன் என்னோட பையன் என்னோட கிராண்ட் சைடு தான் அவங்க 2 பேரும். அதுலேருந்து ஒரு குழந்தைய ஜிமின் தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க நல்லபடியாக வளர்த்தேன். அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். இங்கே கொரியா வரும்னு நினைக்கிறப்போ சரி ஜிமின் வந்து இந்த குழந்தை தெரியுது அங்கே வரான்னு தெரியும். அதுக்காக ஜிமினை நான் அனுப்பி வச்சேன். ஆனால் என்ன கடைசி வரைக்கும் அம்மான்றது மட்டும் சொல்லாமே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அம்மான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சொல்கிறேன்பா. ஜிமின் அம்மா சொல்ல ஜிமின் பார்க்குறவங்க அம்மா நான் எப்போதும் உங்களை அம்மான்னு சொல்ல வைக்கப்படவே மாட்டேம்மா. ஜிமின் போட்டு பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்கம்மா. எனக்கு அப்பாவே இல்லாமல் போயிருந்தா கூட உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன் சொல்லி ஜிமின் சொல்லாட்டே ஜிமின் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்ப்பா உனக்கு அப்பா இல்லாமல் இல்லைப்பா உங்களோட அப்பா அம்மா தான் என்கிட்ட சொல்ல சொல்லி ஜிமின் ஷோட அங்கிள் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க இவங்க தான் ஒரு உண்மையான அப்பா சொல்கிறாங்க. ஏமா நீ சொல்லாமல் போனால் உனக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. சாரிங்க மன்னிச்சிருங்க. அந்த டைமில் நான் தப்பான முடிவு எடுத்துகிட்டேன் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லம்மா சொல்லி என்னை மன்னிச்சிரு. நானும் உனக்கு தேடாமல் நான் தேடி பார்த்தா கிடைக்கலையா நானும் அப்படியே இருந்துட்டு மன்னிச்சு சொல்லிட்டு நம்ம சுகாட அங்கிள் நம்ம ஜிமின் அம்மாட்ட மன்னிப்பு கேட்க இப்போ எல்லாருமே ஒரு அளவுக்கு ஹாப்பியாகிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் பார்க்குறாங்க. அங்கிள் இதுதான் ஜேகப் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் இவங்க ஜேகப் சொல்கிறாங்க.
இப்போ ஜேகப் பார்த்து நம்ம சுகா நான் ஜிம் நம்ம பார்த்தாங்க. ஜேகப் எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஆண்டி நல்லா இருக்க சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்க ஜிம்முக்கு அம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரிப்பா அந்த சுச்சுவேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குற ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அவங்களும் டாக்டர் இல்லையா, பேபிஸ்க்கு குளோரோஃபார்ம் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லி நினைக்கிறேன். பாக்ஸ் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவங்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவங்க கூட ஒரு அசிஸ்டன்ட்லாம் வந்திருப்பாங்க. அதில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து பேபிஸ்க்கு 2 பேருக்கு போட்டு விடுறாங்க. ஐஸ் ஓட்டணும்னு சொல்லிட்டு பட் பார்க்குறாங்க. ஜிம்மை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியாமல் நடந்திருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயமா நடக்கல. ஜஸ்ட் ஒரே ஒரு நைட்டில் இந்த மாதிரி பண்ணி தான் அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி மாறி இருக்கு. இப்போ நம்ம டேவிட் அப்போ பார்க்குறாங்க. ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எங்கிட்ட மணியை வாங்கிட்டு இன்னொரு குழந்தை வந்துட்டு இந்த தப்பெல்லாம் பேசி என்னெல்லாம் பண்ணியிருக்கான். அவன் லைஃப்பில் அவங்க வெளில வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டே நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் நம்ம ஜேகப் சுகா எல்லாரும் வராங்க காருக்கு. ஜிம்மின் அம்மாவுக்கு ஜிம்மின் பார்க்கும்போது ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஓகேதாம்மா, என்ன அந்த பேப்ஸ் தான் தெரியுதாம்மா கிடைச்சிட்டா ஆனால் சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஸோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேப்ஸ் பக்கத்தில் பார்க்க ஜிம்மின் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி தூக்கி 2 பேப்ஸ் தூக்கி கொஞ்சிறாங்க. அப்படி 2 பேரும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. கொஞ்சம் டைஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேம்மா சொல்லி 2 பேர் பார்க்குறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு தான் மொத்த பேர் வராங்க பேபிஸ் தூக்கிக்கிட்டு. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம சுகரோட அங்கிள் வந்துட்டு அவங்களுடைய நம்ம சுகரோட அப்பா அம்மா கொடுத்து பேபி கொடுத்துருப்பாங்க. நம்ம சுகா பேபியை இவங்க இங்கே வந்துட்டு சுகரோட அங்கிள் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மினுக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஏன்ட்ட ஏங்க உங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின் பேசுகிறா, எனக்கு இப்படி ஓகே இல்லாமல் போவோம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. உண்மையாக ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிமின் அண்ட் சுகா ஜிமின் அண்ட் டே அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ம பார்க்குறாங்க. நான் வந்து பேசுகிறேன் உனக்கு கிராண்ட் மார்க்கெட்டாக சொல்கிறாங்க. பேசுங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ சுகாவோட அங்கிளும் நம்ம ஜிம்மோட அம்மாவும் தான் இருக்காங்க. ஆண்டி அதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆண்டி உங்களுக்காக தான் அங்கிள் வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்னாலும் பண்ணுங்கள், நாங்கள் இப்போ முடிவு எடுக்கிறோம், எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்களாம் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு நம்ம சுகாவோட அங்கிளும் நம்ம ஜிம்மோட அம்மா வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ வரைக்கும் நம்ம பேபி இங்கே தான் இருக்குது. ஏன்னா டேவிட்ல யாரும் தேட மாட்டாங்களா பேபியெல்லாம், அதனால தான் இங்கே பேபி இங்கே தான் இருக்குது. நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறது சுகாவோட அம்மா டேவோட அங்கிளும் சுகாவோட அங்கிளும் ஜிம்மோட அம்மா அவங்க 2 பேரும் ஜிம்மோட அப்பா அம்மா 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேவோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அண்ணா உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க பார்க்குறாங்க. யார் மணிங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவோட அங்கிளும் நம்ம ஜிம்மோட அம்மா 2 பேரும் வராங்க. வந்துட்டு என்னோட பையன் ஜிம்மின் பார்க்க சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருமா அவன் பேர் பார்க்கல, அவன் பேர் மின் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் இப்போ கிம் ஜிம்மினா கூட மாறிடுவா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ சுகா டே எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் மொத்த பேர் இருக்காங்க. அதை டேவோட கிராண்ட்ல ஏற்க முடியாது. என்ன சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கு. ஆமாங்க அந்த குழந்தைங்க 2 பேருமே டேவோ ஜிம்மனோடது. அவங்க 2 பேர் தான் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்களும் ஏற்க முடியல. இப்போ டே பார்க்குறாங்க. பாருங்க கிராண்ட்மா எனக்கு ஜிம்மின் வேணும். என்னோட குழந்தைங்களை மட்டும் பார்த்துட்டு எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு கூட தெரியாமல் யாராலும் எங்களுக்குள்ள குழந்தைங்க கூட தெரியாமல் இந்த குழந்தைங்களுக்காக இத்தனை ஒரு லைஃபாக வாழ்ந்துருக்கான். நான் எப்படி என்னோட சோகாக வாழ்ந்துடும் அதே மாதிரி ஜிம்மின் மினாவுக்காக வாழ்ந்துருக்கான். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது என்னோட 2 குழந்தைங்க பெற்ற என்னுடைய இந்த ஜிமின் இருக்கும்போது இன்னொரு பர்சனை நினைக்க முடியாது. அதுவும் திரும்ப ஜிமினை லவ் பண்ணவும் செய்கிற மாதிரி குழந்தைங்களுக்காக மட்டும் மேரேஜ் பண்ணிக்கல, நான் அவனை லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அங்கே பாருட்டேன் சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்காக அங்கே பாருங்கள் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா நாங்கள் இருக்கும்போது இன்னொருத்தவங்க போய் நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க அனாதையும் கிடையாது. சரி நாங்கள் 2 பேர் நல்லா இருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தத்தை பிடிச்சிருக்கு. எங்கள் குழந்தைங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நாங்கள் சேர்ந்து வாழ நினைக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது எங்களுக்கு தெரியும். இதுக்காக நாங்கள் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுங்க சொல்லிட்டு டே பேசுகிறாங்க. ஏன்னா ஜிம் இல்லாமல் வேறு ஒரு பர்சனாக ஏற்றுக்க முடியாது. ஜிம்மினை என்னோட குழந்தைங்களை பார்த்தா இவங்க இருக்கும்போது இன்னொரு பர்சனால மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் வேறு வழி இல்லை. இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. பாருங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் டே 2 பேருக்குமே இந்த மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிம்மின் டேவும் அழகாக டே இருக்காங்க. அவ்வளோ அழகாக வந்து ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. இந்த 2 பக்கமும் பேபிஸ் நின்றுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக பார்த்துருக்காங்க. ஃபைனல் அம்மா அப்பா 2 ஒன்று சேர்ப்பாங்க. சொல்லிட்டு நம்ம மினாவும் நம்ம சுக பேபி தான் ஹேண்ட் வந்து கிளாப் பண்ணுறாங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போது இந்த மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கிம்டாங்க ஹினி பார்ச்சிம்னை திருமணத்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மிட்ட கேட்குறாங்க. பார்ச்சிம்னா ஹினி கிம்டே எங்கள் திருமணத்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. போயிடலாம் 2 பேருக்கு ஒரு ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. பேபிஸ் க்யூட்டாக கிளாப் பண்ணுறாங்க. 2 பேரும் மேரேஜ் முடிஞ்சது கீழே வந்து நம்ம ஜிம்மில் அப்பா கிட்ட பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பக்கம் டேவோட கிராண்ட் மட்டும் பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லை ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரி வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சுகா அண்ட் ஜேகப் அவங்களோட மேரேஜ் நடக்குது. இப்போ சுகா இவங்க எல்லாரும் நின்றுருக்காங்க. இங்கே சுகாக்கும் அண்ட் ஜேகப் தான் நடக்குது. இப்போ ஜேகப் சைடில் யாருமே ஜேகப்க்கு அப்பா அம்மா கிடையாது. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மில் அங்கிளும் நம்ம
ஜிமியோட அப்பாவும் ஜிமியோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜெகப் உனக்கு யாரும் நினைக்காது, உனக்கு நான் இருக்கேன் ஓகேவா. அந்த பக்கம் சுகாவோட அப்பா இருக்காங்களே அவங்க பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜெகப் நாங்கள் அப்படி நினைக்கலப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமியோட அம்மா தான் நான் இருக்கேன் உனக்கு அம்மாவா ஓகேவா. ஜிம்மி மட்டும் எனக்கு பையன், நீயும் எனக்கு பையன் தான், என்னும் எனக்கு பையன் தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக இங்கே சுகாவோட ஜெகப்போட மேரேஜ் நடக்குது. இந்த பேபி மிண்டியும் கோபி ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணுது. எனக்கு என்னோட ஹாபி மாமா அப்படி சொல்லி அப்படின்னு கிட்ட கிளாப் பண்ணுது. நம்ம ஜெகப் ரொம்ப ஹாப்பியாச்சு. சுகா ஜெகப் மேரேஜ் பண்ணி கிடையாதுங்க. அடுத்து இப்போ இவங்க மேரேஜ் ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்காங்க. இவங்க 4 பேருக்கு மட்டும் தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே இந்த வீட்டுக்கு தான் வராங்க. பெரிய வீட்டுலேயே நம்ம ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம ஜிமியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிமின் அவங்களுடைய சுகாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ஜெகப்பு சுகா அவங்க பேபி எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஜெகப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஒரு ஃபேமிலியாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சு சுகா பேபி சொல்லிட்டு அவங்க ரொம்ப லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் டிவி பார்த்தா ஜிமினோட கிராண்ட் வந்துட்டு டேக்கிட்ட வந்துடாது. டியோட கிராண்ட் ஜிமின் அது பேச மாட்டாங்க. அப்படி தான் அதை பற்றி எதாவது கேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் எப்பவும் பரவாயில்ல டாக்டர் அவரோட ஒர்க்கை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பேபிஸ் இருக்காங்க. ரொம்ப அழகான ஃபேமிலி. இப்போ யோனிச்சு ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஃபேமிலியோட அண்ணா லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. எனக்குமே ஹாப்பி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. உனக்கு ஓகே தானே ஹாப்பி தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மாவோட சரியாக பேச சொல்லிட்டு எனக்கு அதுக்கு கவலை இல்லை. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட குழந்தைங்க இருக்காங்க. என்னோட கேரக்டரை அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது பேபி பற்றி சொல்கிறாங்க. என்ன இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அது இவ்வளோ பெரிய குழந்தைங்களா, இதுக்கு மேலே குழந்தைங்க வேணுமே நான் சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. வேண்டாமா சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரி குழந்தைங்க வேண்டாம் மற்றதெல்லாம் சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் கிடைக்குங்க அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு என்னுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னுக்கு மேரேஜ் எடுத்து யோனிச்சுக்கு ஒரு மேரேஜ் இருக்குது பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம யோனிச்சுக்கு ஜிமின் கூட ஸ்டில் இப்போதைக்கு ஆகாது. ஆனால் ஜிமினுக்கு நம்ம ஏன்னா கிராண்ட்மாவுக்கு அப்படி பிடிக்காது. ஜிமினுக்கு ஜிமினுக்கு அப்படி தான். நம்ம சார் யோனிச்சுக்கு அப்படி தான். ஜிமின் பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்டு தனியாக இருக்கானே, என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவன் லைஃப்பை செட்டில் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஆப்போசிட் 2 வீடு அப்படியே இருக்கு பாரு. ஒரு நல்ல அழகான பொண்ணு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவனை செட்டில் பண்ணி வைக்க போகிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைஃப் பற்றி நான் யோசிப்பேன். எனக்காகவே என் கூடவே இருந்தான் அவன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு ஏன் இப்போ தான் அவசரமா மேரேஜுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு அவசரம் தான். அவன் என் கூடவே ஒரு விலேஸ் இருந்துட்டான். எனக்காக என் குழந்தைக்காக என் கூடவே இருந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணும்போது அவன் தனியாக இருந்து பார்க்க கஷ்டமாக இருக்கா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சுக்கு பேசுகிற ஒரு மாதிரி போயிடுது. அவன் எப்படி இன்னொரு பர்சன் போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இப்போ நம்ம டே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஜிமின் பேருக்கு தான் யோனிச்சுட்டு பேசுகிறாங்க தெரியுது அவருக்கு. இப்போது என்ன சொல்கிற ஏன் ஒரு மாதிரி பேசுகிற சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே கேட்குறாங்க. இல்லை எனக்கு தோணுது. எனக்கு என்னோட யோனிச்சுக்கு என்னோட ஜிமினுக்கு சாரி என்னுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. என் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறா. அவளை மேரேஜ் பண்ணிச்சா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. யோனிச்சு கொழுக்கம் வருது. இல்லை அவன் மேரேஜ் பண்ணி கூட யாரும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. யோனிச்சு தான் என்ன சொல்லி தெரியும் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சுகா பேபி நம்ம மீனா போய் போகிறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு நம்ம மேபி சொல்ல. நம்ம ஜிமின் பார்த்து கிளாட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. டேவும் ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கிளுக்கு பாருங்க தெரியும் உங்களுக்கு என்ன அங்கிள் தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பேபி சொல்லுது. எப்படி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தா அப்புறம் போக பிடிச்சிடும். அப்புறம் ஃபைட்டிங் டூக்கு அப்புறம் மாறிடுவீங்க. எங்கள் அப்பா அம்மா பாருங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன டேடா கூட தான் என் மாமா திட்டினாங்க. என் மாமா கூட டேடா திட்டினாங்க. பார்த்தீங்களா எப்படி கப்பல் ஆகிட்டாங்க. அப்போ ஹோப்பி அங்கிள் இருக்காங்களா அவங்க கூட தான் சுகா அங்கிள் கூட சண்டை போட்டாங்களா ஸ்டார்டிங்கில் டான்ஸ் கிளாஸில். இப்போ பாருங்கள் 2 பேரும் அப்படி இருந்துட்டு எப்படி ஆகிட்டாங்க எப்படி கப்பல் ஆகிட்டாங்க. மினிமுக்கு அப்பா அம்மா ஆகிட்டாங்க சொல்லிட்டு இந்த பேபி சொல்ல. நம்ம சுகபத்தை சிரிச்சிட்டு இருக்கா. மீனா பேசல பார்த்துட்டு என்ன தான் இருந்தாலும் மீனா வந்து கொஞ்சம் ரொம்ப இன்னசென்ட்டாக பேபியாக இருப்பான். நம்ம சுகம் கொஞ்சம் பிரில்லியன்ட் இல்லையா. அதனால் சுகபேபி பார்க்குது. இங்கே பாருங்க அங்கிள் உங்களுக்கு என்ன அங்கிள் பிடிக்கும் தானே அப்படி பிடிக்கல சொல்லுங்கள். மாமா நீங்கள் சொல்கிற பொண்ணே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்ல. நீ அப்படி சொல்ல சுகம் அப்படி ஜிமின் உங்கள் பேபி பார்த்து சொல்கிறாங்க. இந்த யோனிச்சு பார்க்குறாரு. இங்கே பாரு மீனாக இருக்கிற பாசம் கூட இந்த சுகோக்கில் பாரு சுகம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். என் மேலே பாசமே அவனுக்கு சொல்லி பார்த்துருக்காங்க. அம்மா பேச்சு கேட்குறானே சொல்லிட்டு பார்த்துருக்காரு. இங்கே பாரு சுகம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது அவன் எனக்கு சொந்தமான அவன் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு இவங்க சிவினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிவின் தான் ஒரு செகண்ட் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஸ்பீக்கரை போடுறாங்க. ஆனால் என்ன அவன் என்ன லவ் சொல்லிட்டு யோனிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் ஜிமின் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. ஏன்டா ஆப்போசிட் வீட்டுக்கு எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன் வீட்டுக்கு வரலான்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. அது நான்சி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவனுக்கு கூப்பிட்டாரு இருப்பால அவனுக்கு பொண்ணு அவனுக்கு பாத்திரப்பா ஃபிக்ஸ் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு அங்கே என்ன மாதிரி இருக்குது அது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. அது எனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா நான் யாரை சொன்னாலும் மேரேஜ் பண்ணி ஒன் டைம் சொல்லலாம் சொல்கிறாங்க. அது இல்லை ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுடா அப்படி சொல்லி அவர் கேட்காரு. ஜிமினுக்கு என்ன பண்ணுறாரா சும்மா டீஸ் பண்ணிச்சுக்காரு. என்ன பார்க்குறாங்க. அது இல்லை ஜிமின் எனக்கு வேறு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. வேறு ஒருத்தவங்களை யாரும் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேறு யாரும் சொல்லுவான்னு சொல்லிட்டு இல்லை அதான் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கானே சொல்கிறாங்க. வளர்ந்த மாடு சொல்கிறாங்க. யார்டா சொல்கிறேன் என் வீட்டில் யாரில் வளர்ந்த மாடு அப்படி சொல்லிட்டுமா ஜிமின் கேட்குறாங்க. தெரியாத மாதிரியே அதான்டா உன்னோட பிரதர் இல்லை சொல்கிறாங்க. என்னோட பிரதர் இல்லவா யார் யோனிச்சு நான் சொல்லி கேட்குறாங்க. யோனிச்சு மட்டும் ஆகாது எல்லாரும் எங்கள் 2 பேரும் தாமன் சரியாச்சே சொல்கிறேன்பா. ஜிமின் கேட்க ஐயா நீயும் டே மட்டும் என்ன ஸ்டார்டிங் என்ன லவ்லி கப்பலாக வந்தீங்க தாமன் சரியாக தானே இருந்தீங்க அப்படி சொல்லிட்டுப்பா என்ன கேட்குறாங்க. ஓ அப்படி வந்துட்டியா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. சரி என்ன உனக்கு யோனிச்சு
பிடிச்சிக்கா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும்டா, அவனுக்கு தான் தெரில. அப்போ கொஞ்சம் பேசுவான், அப்புறம் சரசரன்னு கோவப்படுவான். சொல்லிட்டு என்னும் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் யோனிச்சு ரொம்ப ஷையாகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகா பேபி தான் அங்கிளுக்கு பாருங்கள், அங்கிளுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க, அந்த வாய்ஸ் கேட்குது. சரி ஓகேடா கட் பண்ண வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இங்கே ஜிம்மினும் டே உள்ள போகிறாங்க. அங்கே அவங்க ஜிம்மு வீட்டுக்கு இங்கே பாரு என்னமோ அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் அந்த மாதிரி பேசுனா அவன் இந்த மாதிரி சொல்கிறான், உனக்கு ஓகேவா, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கவா, நீயும் ஹாப்பியாக இருக்கும்ல சொல்கிறாங்க. இல்லை டேவோட கிராண்ட்மாக்கு ஓகேவா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பாரு அவங்களாம் ஒரு விஷயமே இல்லை ஓகேவா, அவங்க வந்துட்டு அவங்க அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. எனக்கு பிடிச்ச பர்சன் எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம் அதே மாதிரி தம்பிக்கும் அவனுக்கு பிடிச்ச பர்சன் தான் மேரேஜ் பண்ணி வைப்போம் ஓகேவா. உனக்கு ஓகே சொல்லி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க உங்கள் எல்லாருக்கும் ஓகே எனக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போ கிராண்டாக நம்ம யோனிச்சோட மேரேஜ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது. சாய் யோனிச்சா நீ சாய் என்னுவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்போ சொல்கிறாங்க. இந்த பக்கம் சாய் என்னுவாக நீ சாய் யோனிச்சனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபைனலாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க மேரேஜ் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டில் நம்ம யோனிச்சர் போட்டாலும் இங்கே அங்கே போயிடாரு என்ன வீட்டுக்கு, அதான் நம்ம ஜிம் இருப்பாங்களா அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆப்போசிட் இருக்குது. இதில் எங்கே தான் என்ன சொல்கிறாங்க, இல்லை இருந்தாலும் ப்ரைவசி என்ன சொல்கிறாங்க. யோனிச்சர் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக என்னை பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. ஏன் பிடிக்காம ஷேர் பண்ணி நான் வந்தேன் சொல்கிறேன். யோனிச்சர் சொல்கிறேன். அப்புறம் என்னோட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பங்கு ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பக்கம் சுகா பார்க்குறாங்கக்கா ஜெகோ சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறாங்க, ஏன் நம்மளுக்கு மின்னியமுக்கு ஒரு பேபி வேணும்னு நினைக்கலையா அது சொல்கிறாங்க. மின்னியமுக்கு பேபியாக சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு இடத்துக்கு ஒரு சிப்ளிங்ஸு ஒரு தடவை சிஸ்டராக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அவசரம் சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு இப்போ சுகா வீட்டில் மீனா இருக்கா விளையாடுறதுக்கு, நம்ம மின்னியம் பாவம் ஆசை கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஜெகோ பார்க்குறாங்க. இங்கே பார்ஷுகா அவனுக்கு பேபி ஒன்று டேரெக்டாகவே கேட்கல சரியா, அதுக்கு என் குழந்தை மேலே பழிப்பட சொல்லிட்டாங்க. மின்னியும் சொல்லிட்டாங்க, மம்மா சொல்லிட்டாங்க, ஓடி வந்தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகோ தூக்கி வச்சுருங்க. இங்கே பாரு உனக்கு சிப்ளிங்ஸ் வேணுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. சிப்ளிங்ஸாக சொல்லி பார்க்குது. குட்டி தம்பியோ குட்டி பாப்பா வேணுமா சொல்லிட்டாங்க. வேணும் விளையாட நல்லா இருக்கும். அங்கே பார்த்தீங்களா ஜெகோ வீட்டிலலாம் ஜெகோ மின்னுகளாக இருக்காங்கல்ல சொல்லி பேபி சொல்லுது. பார்த்தியா நான் சொன்னேன் சொல்லிட்டு பாஷே ஜெகோ சொல்கிறாரு. சரி ஓகே கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு பேபி க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜெகோ அப்படியே பேபி தூக்கி அப்படியே தூக்கி சுற்றி ஒரு மாதிரி கொஞ்சிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குற ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி அவங்களும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா. நம்ம ஜெகோ சுகா இவங்களும் பார்த்துருக்காங்க. ஆனால் பேபியில் விட்டு போக முடியாது சொல்லிட்டு எங்கள் ஜிம்மில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அங்கே வந்துட்டு நம்ம ஜிம்மியோட வீட்டில் டேவோட கிராண்ட்மா அவ்வளோவா ஜிம்மில் பேச மாட்டாங்க இல்லையா. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஜிம்மிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க ஜிமின் நீ பேபி ஸ்கூட்டர் ஒரே அப்பா சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இல்லை இப்போ வெக்கேஷன் டைம் வருது, நீ பேபி ஸ்கூட்டர் இங்கே விட்டுருவா, இங்கே எடுத்துட்டு வா கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் ட்ரெஸ் லீவ் எடுத்துகிட்டு நீ கொஞ்சம் வெளில போய்ட்டு வா சொல்கிறாங்க. எங்கேம்மா சொல்கிறாங்க. ஏன்னா டேவும் ஜிம்மில் கூட என்ன போகலாம், எங்கேயுமே ஹனிமூன்லாம் போகல அந்த லிஸ்ட்லாம் தான் எங்கேம்மா போகணும்னு சொல்கிறாங்க. நீ வா நான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே தான் சுற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லை. இப்போ அப்படி லேப்டாப் எடுத்து ஓரம் போட்டு ஜிமின் பிடிச்சி இருக்கிறாரு. இப்போ ஜிமின் போய்ட்டு அப்படியே டேவ் லேப்டாப் பார்க்குறாங்க. என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மா கூப்பிட்டாங்க பேபிஸ் கூட்டிட்டு அங்கே வர சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க தெரியல வர சொல்கிறாங்க. போமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் டே ரெண்டு பேரும் பேபிஸ்லாம் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ அங்கே நம்ம சுகா ஜெகப் ரெடியாக இருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் வந்து ஜிமின் நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பார்ப்பா உனக்கு சுகா ஜெகப் அவங்க எல்லாருக்கும் ஃப்ளைட் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஆமாம் என்னமோ எவஞ்சிட்டு கூட போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்காக தான் நீங்கள் எங்கே வெளில போகிறத பேபிஸ் வச்சு கஷ்டப்படுறீங்க. இவ்வளோ டேஸ் ஒர்க்கு அதை தாண்டி எதுவும் பண்ணவும் இல்லை. அவன் லைஃப்பில் நீ ஹாப்பியாகவே இருந்ததில்லை. இனிமா அம்மா நான் ஹாப்பியாக தானே எனக்கு பார்ப்பா. நீ சொல்கிறது ஹாப்பினஸ் வேறு நான் சொல்கிறது வேறு ஓகேவா. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்காது, நீ வாங்கணும் ஓகேவா. பேபிஸ் மட்டும் ஒரு லைஃப் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. நம்மளோட அம்மா ஒன்றா இப்படி தானே யோசிப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு அம்மா வர ஜிம்மில் சரியாக புரிஞ்சுக்கலப்பா பேச மாட்டாங்களே அதனால் இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. ஆண்டி எங்களை எதுக்கு வர சொன்னீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு என்னவும் ஒரு பையன் தானே ஜெயகோப் எப்படி எனக்கு ஒரு பையனும் என்னோட ஜிமின் ஜெயகோப் என்ன 3 பேரோட பையன் தான் சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொல்ல அது பார்க்குற எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்னுக்கு வேறு யாரும் இல்லை அதனால தான் என்ன போய்ட்டு ஜிமின் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரோட பசங்களா சொல்லிட்டு நம்ம ஜெயகோப் நம்ம என்ன பார்த்தா நம்ம ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. இப்போ உங்கள் 3 பேருக்கும் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நீங்கள் போயிட்டு 1 வீக் 2 வீக் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்கள் பேபிஸ் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்துக்கிறாங்க. உங்களோட யாருமே என்னோட பேபிஸ் நல்லா பார்த்துக்க முடியும் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. நான் அவர் எதுக்கு இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மென்னின்னு சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க வாடத்தாங்க சொல்லிட்டு அவங்க 3 பேபியும் தூக்கிறாங்க. இந்த எப்படின்னா நம்ம ஜிம்மில் அம்மா 2 பேபிஸ் நம்ம ஜிம்மில் அப்பா ஒரு பேபியும் தூக்கிறாங்க. 3 பேபி இருக்குது. நாங்கள் பேபிஸை பார்த்துக்குறோம். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க கம்பெனிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா சொல்லிட்டு ஷோட அங்கிள் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் சனிங்களா என் பையனை நல்லா பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, என் பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. ஸோ நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்லிட்டு இப்போ எல்லாரும்
கிளம்புறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஜிமின்டே அப்புறம் சுகா ஜெகுப்பு அப்புறம் எவன் சொல்லி நம்ம 3 பேரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. ஒரு ஃப்ளைட்டில் வேற ஒரு பிளேஸ் தான் போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு தான் போகிறாங்க. ஆனால் தனித்தனி ரெசார்ட்டில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் நினைக்கவே இல்லை சொல்கிறேன், நம்ம வந்து இப்படி ஒன்று சேருவோம், நம்ம லைஃப்பில் எவ்வளோ நடந்திருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் இது ஃபேட் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம், அது எந்த ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஆனால் நம்ம லைஃப் லாங் ஒன்றா தானே இருப்போம் சொல்கிறாங்க. நம்ம பாரு, நம்ம பேபிஸ் பிறந்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு நம்ம லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பேபிஸ்க்கு ரொம்ப கதை சொல்கிற ஸ்டார்ட் பண்ணாங்க. அழகாக, உன்னோட அம்மா ஒரு டாக்டர், உன்னோட அப்பா ஒரு சிஓ, அப்புறம் உன்னோட அம்மா ஒரு டான்ஸரு, அப்புறம் உன்னுடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், நீங்களாம் அவங்களுக்கு அவங்களோட பெட்டராக வரும். முக்கியம் சொல்கிறாங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சேம் டைம் உங்களை நல்லா பார்த்துக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எப்படி ஜிம்மில் அம்மா எல்லா டேலண்ட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்களோ அது மாதிரி தான் பேபிஸ்க்கும் ஃபைட்டிங் கில்ஸு மற்றது அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப ப்ரில்லியண்டாக குழந்தைங்க வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின்டே தான் ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே விடுங்க போகலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் கிளம்ப போகிறோம்னு சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் ஆகிட்டு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு 10 பேர் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. அச்சு அப்படி சொல்லக்கூடாது சொல்லி ஜிமின் டாக்யூட்டாக தேட விளையாடிச்சிருக்காங்க. போகலாமா சார் போனால் சொல்லிட்டு ஜிமின்டே எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே அவங்க லைஃப் ரொம்ப நார்மல் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறேன்டா. இந்த பேபிஸ்லாம் குழந்தைங்க பெருசாகிட்டாங்க. எல்லாம் 8 வயசு 10 வயசு அப்படி அந்த மாதிரி 8 வயசு 9 வயசு குழந்தைங்களா இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட கிராண்ட் பார்க்குறாங்க. டேவோட கிராண்ட் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு மூச்சு தண்ணி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஓடி போயிட்டு அந்த இன்ஃபில் எடுத்து கொடுக்குறாங்க. கிராண்ட்மா அந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கேன். அவங்க இது வரைக்கும் ஜிம்மில் நல்லா பேசுறது கூட இல்லை. ஆனால் ஜிம்மில் எப்போ வந்து கிராண்ட்மா வந்துட்டு வேறு மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்போ கூட ஒரு டாக்டராக ஒரு ஃபேமிலி பர்சன் போய் எப்படி சர்வ் பண்ணலையா அக்கா எடுத்து கொடுக்குறாங்க. என்னங்க பாருங்கள், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஏரில் வாங்கிக்கிறாங்கம்மா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க சொல்லிட்டு ஜிம் சொல்ல கிராண்ட்மா ஒரு மாதிரி இருக்குது உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் உட்காருங்கக்கா. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா எனக்கு புரியுது, நீங்கள் ஒரு ஜிம்மோட இருந்திருக்கீங்க. நீங்கள் டேவோட அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் டேவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. டேவையும் சொல்லி நல்லா பார்த்துருக்கீங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க. சடனாக டேவோட லைஃப் இப்படி இந்த மாதிரி நடந்தது, யாருமே முன்னாடி தெரியாத உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். யாராவது கஷ்டமாக தானே அப்படி தான் நினைப்பாங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க, உங்கள் ட்ரீமெல்லாம் உடைக்கிற மாதிரி எங்கள் லைஃப்லாம் நடந்துச்சு, நினச்சிக்கோங்க கிராண்ட்மா அப்படி சொல்லி ஜிம் சொல்ல. அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லைப்பா சாரி, நான் 3 இயர்ஸாக பார்த்து தான் இருக்கேன், நீ வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ ரொம்ப மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக செட்டில் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு பேபி, அவங்க லைஃப் அழகாக இருக்குது. இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இவ்வளோ ஹாப்பினஸாக இருந்ததே இல்லைப்பா. பேபி இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் மீனா வந்ததுக்கப்புறம் சரி, மீனா ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கா, லைக் ஒன்றை மாதிரி இருக்கா, ரொம்ப அழகாக 2 குழந்தைங்க. அப்படி நான் வந்து சுகோ கூட டேக்கு பிறந்தா கூட எனக்கு வந்துட்டு யாரும் எங்கேயோ பிறந்த வந்த குழந்தை சொல்லிட்டு எனக்கு மாதிரி இருந்துச்சு. நான் பேபின்னு கூட பார்க்காம குழந்தை கொஞ்சம் கூட இல்லை தூக்கினது கூட இல்லைனா இங்கே பாரு அந்த குழந்தைங்க எப்போது எவ்வளோ பாசமாக இருக்காங்க, கேரிங்காக இருக்காங்க, நீ எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்க்குற, ஃபேமிலி உள்ளவங்களும் வந்து லவ் பண்ணணும், வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக சொல்லிக் கொடுக்குற, எல்லாமே ஒரு அம்மான்றவங்க ஒரு குழந்தைங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு நீ வந்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டேக்கு வேற ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தா கூட சுகம் நல்லா ஒரு அம்மாவை அவங்க இருக்க மாட்டாங்களா, கண்டிப்பாக அவங்க வந்துட்டு வேற ஒருத்தர் பேபி தானே பார்ப்பாங்க சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்ல. இதெல்லாம் டே உங்கள் அப்படியே காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே நான் பார்த்து தான் இருக்கேன். நீ குழந்தைகளுக்கு நான் நினச்சேன் இன்றைக்கி வந்து ஒரு ஃபைட்டில் பண்ணியா ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மாறி இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. இல்லை கிராண்ட்மா என்ன நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன், என் லைஃப் ஏற்கனவே ஒரு டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாரும் தெரியாமல் நான் ஒரு பர்சன் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன், இனிமேல் அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுக்காக என்னை பார்த்துக்கிட்டுருக்காங்க. என் அம்மா எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால் ஃபைட் பண்ணுறது தப்பாக கிராண்ட்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா நம்ம யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ண வராங்க, நம்ம தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நம்ம தான் ஃபைட் பண்ணணும், நம்மள தான் பார்த்துக்கூடாது, தப்பே இல்லை, நீ மீனாவே அப்படி தான் ஃபைட் பண்ணி சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்க, அதே ஃபைட்டு தான் நம்ம சுகோக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க, அதனால் அவங்கள நல்லபடியாக வளர்க்குறேன், நல்ல அம்மாவாக இருக்க, ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்க, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல சனிலாக இருக்க, நான் தான்ப்பா உன்னை ஒரு டேஸ் தள்ளி வச்சுட்டேன், மன்னிச்சிருப்பா, இனிமேல் இந்த வீடு எல்லாமே உன்னோட பொறுப்புப்பா, நானே எனக்கு எதாவது ஆனால் கூட கவலை இல்லாமல் போயிடுவேன், எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு ஹெல்த்துக்கு எல்லாம் வந்து நான் பயப்படுவேன், டே லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் டேவோட அங்கிள் ஆண்டி இருப்பாங்க, அவங்களும் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு மூவ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறது இவங்க மட்டும் தான், நீ நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பாட்டி, ரொம்ப நல்லா சேஃபாக இருக்கா, இப்போ டே அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி மேனாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இவன் இப்படிலாம் வந்து நான் பார்த்ததே இல்லை, எப்போதும் பிஸ்னஸ் ஓடிட்டே இருப்பான், அதுக்கப்புறம் அதை தாண்டி சுகம் வந்ததுக்கப்புறம் சுகம் பார்ப்பான், அப்படின்னு கூட அவங்க 2 பேருக்கு வச்சு சந்தோஷமாக இருந்தால் பார்த்ததில்ல. இப்போ தான் இவங்க ஒரு ஃபேமிலியாக இந்த வீட்டில் குழந்தைங்க சத்தம் கேட்குது, அவ்வளோ அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக ஒரு வீடாக மாறி இருக்குது, மன்னிச்சிருப்பா, நான் இதில் ஒன்று தள்ளி வச்சு சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா எனக்கு புரியுது, நான் உங்க மேலே கோவப்படவே இல்லை, ஒரு கிராண்ட்மாவாக நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, நான் உங்க மேலே கோவப்பட மாட்டேன், நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, பொண்ணுங்க தான் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துப்பாங்க நினச்சிருக்கேன் சொல்கிறாங்க. அவன் பார்த்தா தப்பு பண்ணிட்டேன், பொண்ணுங்களோ பசங்களோ லவ் இஸ் லவ், மாம் இஸ் மாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. அஜிமுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் அவங்கள்ட்ட எப்போ நல்லா பேசுவோம் சரியா, நீ தான் சனி எப்போவுமே அப்படி சொல்லிட்டு டேக் ஒரு பெஸ்ட் பேர்னா நீ தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரு லெஜண்ட் மாதிரி கேட்க சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமா நீங்கள் 2 பேரும் ஏன்னா பாரு நீ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் டாப்பாக இருக்கா, சேம் டேவும் அப்படி தான், 2 பேரும் ஒருத்தர் குறைஞ்சவங்களே இல்லை, அவங்க பிஸ்னஸ் மேன் டாப்பர்னா நீ ஒரு டாக்டர் ஒரு சயின்டிஸ்ட்டு, நினைக்கும் எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான ஹில்ஸும் உங்கள்கிட்ட கற்று வச்சிருக்கீங்க சொல்லிட்டு அவங்க
ப்ரௌடாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் சொல்கிறாங்க, ஏன்ப்பா உனக்கு இன்னொரு பேபிலாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா அதெல்லாம் என்னப்பா, ஏன்னா நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேயே உங்கள் குழந்தைலாம் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் இருந்தீங்க. இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. இவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க, வீட்டில் இவ்வளோ மேட் இருக்காங்க, நான் இருக்கேன், இன்னொரு பேபி பார்த்துக்கேன்ப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. டேக்கும் ஹாப்பியாக இருக்குல்ல, ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நாங்களாம் பார்க்கல, நானும் பார்க்கல, டேவும் பக்கத்தில் இல்லை. நீ அந்த மொமெண்ட்லாம் திரும்ப கிடைக்காதுல்லப்பா. அதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் கிடைச்சா திரும்ப வந்துட்டு இப்போ வயசு இருக்கும்போதே இருந்தால் தானே கொஞ்சம் நீ அவங்களுக்கு வேணும் தோணியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை கிராண்ட்மா அது சொல்கிறாங்க, பாரு கொஞ்சம் ட்ரை பண்ணி என்ன சொல்கிறாங்க. நான் இருக்கேன், நான் சப்போர்ட்டாக இருப்பேன், ஓகேவா, இவ்வளோ டேஸ் இருந்தவரை இருக்க மாட்டேன், இனிமேல் எல்லாமே பார்த்துக்க சொல்கிறாங்க. பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. நீ தான் டாக்டர் ஆச்சு, நீ தான் என்னெல்லாம் பார்த்துப்பி அப்படி எனக்கு கவலை சொல்லிட்டு ஜிம்மி என் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிராண்ட்மா வந்து ஜிம்மி வந்து ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 இயர்ஸாக இருக்குங்க அவங்க வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கும். ஆனால் பார்த்துருப்பாங்க ஒரு 1 இயர் வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பையனால் கூட ஒரு ஃபேமிலி ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு பொண்ணுன்றவங்களாம் பெரிய விஷயம் இல்லை சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொண்ணு தான் மேரேஜ் பண்ணி நினச்சிப்பாங்க. டேக்கு பையனாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா எவ்வளோ அழகாக ஜிம்மி ஹேண்டில் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம டேவோட அம்மா தான் அவங்க ஞாபகத்துக்கு வராங்க. டேவோட அம்மா இப்படி தான் கேட்கும் எம்ஜிக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிருப்பாங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் டேவும் சரி எம்ஜியும் சரி அம்மாவோட லவ்வே அவங்க பார்த்ததில்லை, கிராண்ட்மாவை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் சுகவுக்கும் மினாவுக்கும் அதுவும் இல்லாமல் போயிருக்குல்ல, நம்ம ஜிம்மி வராமல் வேற ஒரு பர்சன் வந்து என்ன ஆயிருக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்க புரியுது, ரியல் அம்மா இப்போ ரியல் அம்மா தானே அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மி அப்படி ரூம்குள்ள ஒரு அட்டையை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சுட்டே சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ்லாம் தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால் அதில் மட்டும் அந்த குழந்தைங்க வந்து கிராண்ட்மா கூட படுத்துப்பாங்க. ஏன்னா கிராண்ட்மா வந்து குழந்தைங்க கூட இப்போ பாசம் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க கூட படுக்க வச்சுக்கிறாங்க. ஸ்டோரி சொல்கிறது அது மாதிரி அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டேப்பை ஜிம் பார்க்குறாங்க. டேட்டை என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் தான் கேட்டேன், கிராண்ட்மா தான் சொல்லியிருக்காங்களே அவர் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க கிராண்ட்மா சொன்னாங்க அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க ஏன் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படி ஜிம் டே கூப்பிட்றாங்க. என்ன செய்வோம் அப்படி ஜிம் கேட்குறாங்க. பட்டே தான் ஜிம் பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. அவங்க வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பேபிலாம் வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும்டா. இங்கே பாரு சுகா கூட ஒரு குட்டி பொண்ணு பிறந்திருக்கா அதுதான் சொல்கிறாங்க. ஆமாம் நமக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கா எப்படி சொல்கிறாங்க. பொண்ணு இருக்கா பையனும் இருக்கா. அவங்களுக்கு தான் ஒரு பையன் தான் பொண்ணு இருக்கா. அப்புறம் பார்த்தா யோசிச்சு கூட ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பையன் பிறந்திருக்கான். நம்மளுக்கு என்னடா நம்மளுக்கு எல்லாம் 2 பேரும் கேட்டே அப்படி சொல்கிறாங்க. சரி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இன்னொன்று வேணும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இன்னொன்று வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு லவ்வில் மேக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. அவனுக்கே தெரியும் நம்ம லைஃப் என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்ம பேபிஸ் பிறந்தாங்க தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி புரியுது டேவோட ஃபீலிங்ஸு. சரி ஓகே டே அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ரெடியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ரெடியாக அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் நான் போயிடுறாங்க. இப்போ டே தான் ரொம்ப ஆசை எக்ஸைட்டாக இருக்காரு. இப்போ நைட்டு நம்ம அவர் ரூம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. இது பக்கம் ஜிம்மி தான் டியூட்டியில் இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் தான் டியூட்டிலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. டே தான் வந்துட்டு ஐம் வெயிட்டிங் அப்படி போட்டிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ரீட் பண்ணும்போதே. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் கார் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம கிராண்ட்மா தான் பேபிஸ்லாம் வந்துட்டு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. கிராணி சொல்கிறாங்க. ஜிம்மின் வண்டியா சொல்கிறாங்க. வந்துட்டு கிராணி சொல்கிறாங்க. எப்படி போச்சு டே சொல்கிறாங்க. நல்லா தான் போச்சு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம் கிராண்ட் பார்க்குறாங்க. சரி நாங்கள் பேபிஸ் கூட்டிட்டு சொல்கிறாங்க. பேபிஸ் கூட்டிட்டு உங்களோட அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல இருக்கோம் சொல்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு எதுக்கு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா அவங்களோட கிட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்களாம்மா. அவங்க கிராண்ட்மா அவங்களோட அம்மாலாம் இருக்காங்க. நான் போய்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட பேசிட்டு வர சொல்கிறாங்க. 1 டே ஒரு 2 டேஸ் அங்கே வந்து வர சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் கிராண்ட்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல நாங்கள் இருக்கோம் போகிறோம் சொல்லிட்டு இவங்க நாங்கள் வந்துட்டு சொல்லிட்டு போகிறது வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து ஆக்வர்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் வெப்ஸ் 2 பேர் பார்க்குறாங்க. அம்மா டேடா இது ஒர்க்காக இருக்காங்கம்மா நீ சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரு போயிடுறாங்க. இவங்க 3 பேரும் காலையில் ஏறி கிளம்பிடுறாங்க. ஜிம்மில் டேவோட கிராண்ட்மா தான் பார்த்துட்டு கோசட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மி மேலே வராங்க. வந்து பார்த்தா டே தான் ரொம்ப அப்படி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வெட்டிங் லைட்டாக ஒரு மாதிரி டெக்கரேஷன் இருக்குது. பார்த்தாட்டே அவ்வளோ ஹார்ட்டாக ஒரு மாதிரி அப்படியே அந்த பெட்டில் 2 ஹேண்டு அப்படியே அதில் பெட்டில் பின்னாடி வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. இது பக்கம் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி டே அப்படி பார்த்துட்டு ரொம்ப ஷை ஆகிட்டாரு. டே பார்க்குறாங்க. ஐம் வெயிட்டிங் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி நான் கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வெளில வந்துட்டு ஹேரை வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி டே அப்படி வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கொடுங்க சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. ஹேர் வெட்டாக இருக்குங்க சளி பிடிச்சிட்டு போக எனக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஜிம்மி டே தான் அப்படியே வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு அந்த இதில் உட்கார வைக்கிறாங்க பெட்டில். இப்போ ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு அவரே இந்த ஹேர் வந்து வைப் பண்ணி விடுறாங்க. அப்படியே இந்த ஹேர் ஒரு மாதிரி அழகாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி காஞ்சிட்டு ட்ரை ஆகிடுது. இப்போட்டே தான் அப்படியே இந்த ஹேர் ட்ரையர் ஓரமாக வச்சுட்டு அப்படி ஜிம்மில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மில் அதே இப்போ ஒரு பேஷனோட கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ஒரு மேக் அவுட் ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப்டர் பார்க்கலாம்டா இந்த பேபிஸ் 2 பேரும் குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறீங்க சொல்கிறாங்க. டாடா இந்த எங்களுக்கு இந்த மாதிரி வரணும்னு சொல்லவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு குட்டி தம்பி பாப்பா குட்டி பாப்பா வரப்போறாங்க. எங்கள்கிட்ட ஏன் சொல்ல சொல்கிறாங்க.
இப்போது டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க சால்டாக சொல்கிறாங்க. அவங்க பாருங்கள் மில்லிங் பேபிலாம் அந்த மில்லிங்க்குலாம் தெரியும் தெரியுமா அவங்க சிஸ்டர் வர போகிறாங்க சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்காங்க அவங்க கிஃப்ட் தரப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம் பார்த்துருக்காங்க பக்கத்து கூட ஒரு பேபி படுத்துருக்கு குழந்தை குட்டி அழகாக இருக்குது அது ஒரு கேர்ள் பேபி தான். டே பார்க்குறாங்க சரி இப்போ என்ன உங்களுக்கு குட்டி சிஸ்டர் வந்து சொல்லாம விட்டோமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு பேபிஸ் கிட்ட வராங்க. இப்போ பேபிஸ் வந்து பார்க்குறாங்க ஆச்சோ என் லிட்டில் சிஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. டேடா இது பேர் என்ன சொல்கிறாங்க. இவ பேர் மினி சொல்கிறாங்க. மினி அவங்க சொல்கிறாங்க என் பேர் தான் மினாவாச்சே சொல்கிறாங்க. ஆமாம் உன் பேர் கிம் மினா இவன் பேர் கிம் சோவோ இவன் பேர் கிம் மினி சொல்கிறாங்க. மினி சொல்கிறாங்க இவ பார்க்குறதுக்கு குட்டியாக காம்பு மாதிரி அழகாக இருக்கா சொல்லிட்டு நம்ம பேபி சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் உன் அம்மா மாதிரி சொல்கிறேன் டேஸ்ட் சொல்ல ஜிம் பார்க்க மறைச்சு பார்க்குறாங்க. என்ன என்ன டேஸ்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக ரொம்ப குட்டி அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ கிராண்ட்மா வராங்க ஜிம்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க அப்போ மருந்து சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பேபி பார்க்குறது மாமா கிராண்ட்மா என் அம்மாவும் டாக்டர் சொல்கிறாங்க. இல்லைப்பா என்னதான் உனக்கு அம்மாவும் டாக்டர் இருந்தாலும் இந்த டைமில் இந்த மருந்தான் கொடுக்கணும் வந்து அப்பா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் ஜிம் வாங்கி குடிச்சிக்கிறாங்க. பேபி பார்க்க ரொம்ப கிட்ட இருக்குது அழகாக இருக்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டு நம்ம ஜிம்மோட கிராண்ட்மா தான் அந்த டேவோட கிராண்ட்மா தான் பேபி வச்சு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மோட அப்பா அம்மா சுகா ஜேகோ பெருசு எல்லாரும் வந்துருக்காங்க வீட்டுக்கு. எல்லாரும் ஃபைனலாக வந்து பார்க்குறாங்க குட்டி பேபி அழகாக இருக்குது எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஃபைனலாட்டே தான் குட்டி பேபி அப்படியே கையில் வச்சுருக்காரு. இந்த பக்கம் டேவோட கிராண்ட்மா எல்லாருக்கும் வெல்கம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு கிராண்ட் பார்ட்டி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட ஃபேமிலி வந்து இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. அதை கூப்பிட்டா சொல்லிட்டாங்க என்ன இருக்கு. ஆமாம் ஏன்னா என்னோட சனியில் வந்துட்டு யாருக்கும் அதிகமாக காமிச்சது இல்லையா சொல்லிட்டு யாரும் நீங்கள் அதிகமாக வந்தது இல்லை இந்த ஃபங்க்ஷன் எதுவும் வீட்டில் வைக்கல மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. மேரேஜ் டைமில் நானும் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் அந்த ரீசன் எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க எல்லாரும் அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க. இப்போ ஒன்றின்னு பார்க்குறாங்க கிராண்ட்மா இந்த ஜிமின் எல்லாரும் உங்களை வந்து ஏற்றுக்கிட்டீங்க என்ன பற்றி கண்டுக்கிற சொல்லிட்டாங்க. நான் என்னடா உனக்கு கண்டுக்கிற சொல்லிட்டாங்க. பாருங்கள் என்னோட எண்ணும் தானே இருக்கான் இவனும் உங்கள் சனியில் தானே காமிக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஆமாம் இவன் என்னோட செகண்ட் சொல்லிடலாம் சொல்லிட்டு நம்ம என்னையும் காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலி பார்க்கறதுக்கு. டே தான் அப்படியே பேபி வந்து வச்சுக்கிட்டே இந்த 2 பேபிஸ் பார்த்துருக்காங்க. 2 பேபிஸ் நம்ம டே பார்க்குறதுக்கு நம்ம ஜிமின் டே போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க என்னமா சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கட்டே நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க என்ன பார்த்துட்டு பார்த்தியா என் அண்ணாவும் என்னோட அண்ணோட ஒய்ஃபும் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் 2 லெஜெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இவங்க ஸ்டோரியாக ஒரு எப்படின்னா இவங்களோட லைஃபாக ஒரு ஸ்டோரியாக எழுதலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி ஆமாம் அந்தளவுக்கு இருக்குது எப்படி தான் பேபிஸ் பிறந்து அப்பா அம்மா யாரும் தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் லவ் வந்து அதுக்கப்புறம் பேபிஸ் யாரும் கண்டுபிடிச்சி அச்சோ அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களால தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். நீ பார்த்தியா எனக்கு பாரு இப்போ ஜேகோ பற்றி இங்கே வந்ததுனால தான் ஜிமின் கூட ஜிமின் இருந்தனால தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் சொல்கிறாங்க. ஆமாம் அது கரெக்ட் தான் சொல்லிட்டு ஃபேட் படி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் எல்லாரும் எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணி எல்லாரும் சென்ட் அப் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக கிராண்ட்மா ஜிமின் அப்புறம் டே அவங்க பேபிஸ் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் மூவ் ஆகுது. டே பார்க்குறாங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க பாரு ஜிமின் டே உனக்கு உண்மையாக சொல்லப்பா ஃபேட்டு படி தான் உன்னோட அம்மாவே வந்துட்டு ஒரு ஜிமினா வந்து ஜிமின் வந்து ஒரு இன்னொரு அம்மா உனக்கு உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குறான். ஒரு டாக்டராகவும் இல்லாமல் எவ்வளோ டாக்டராக மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எல்லோரும் நல்லா பார்த்துக்குறான். என்னையாக இருக்கட்டும் பேபிஸாக இருக்கட்டும் உன்னையாக இருக்கட்டும் எல்லோரும் நல்லா பார்த்துக்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினோட அம்மாவாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஒரு அம்மா எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஜிமின் தானே அப்புறம் ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்குமே ஜிமின் தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சனியில் எப்படி இருக்கிறது கூட எக்ஸாம்பிள் அவன் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ இப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் 2 பேரும் எப்பவும் ஹாப்பியாக லைஃப்லாம் இதே மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு அவங்க 2 பேர் நம்ம ஜிமினை டேவ் அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ கிராண்ட்மா சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிராண்ட்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகேவா ஸ்டோரி ரொம்ப வேறு மாதிரி இருக்க வேண்டிய ஸ்டோரி தான் வேறு வழி இல்லாமல் முடிச்சிட்டேன் ஓகேவா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் பை டேக் கேர் எவ்ரிவன்.